அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி. டாபிக் வெற்றியாளர் சங்கமம். வெற்றியாளர் சங்கமம் அப்படின்னா, நண்பர்களே, இந்த பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கான பயிற்சி தான். உங்களுக்கான சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பயிற்சி. இதுக்கு முன்னாடி ஜீவன் உற்சவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்துருந்தேன். பட் இந்த பயிற்சியானது முழுக்க முழுக்க முகவர் நண்பர்களுக்காக ஒரு தெளிவு, சில விளக்கங்கள், அவங்களுக்கு சில சந்தேகங்களை போக்குவதற்கான இந்த பயிற்சி. இந்த பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியே இல்லை, இந்த பயிற்சியே கிடையாது. ஒரு கலந்துரையாடல் அப்படி கூட வச்சுக்கலாம், ஒரு கலந்துரையாடல் கூட வச்சுக்கலாம். அதாவது வெற்றியாளர் சங்கம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த முகவாண்மை தொழில நிறைய பேர் முகவாண்மை எடுக்கிறாங்க, நல்ல பிசினஸ் பண்றாங்க. அந்த முகவாண்மையில அவங்களுக்குன்னு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு எல்ஐசி துறையில முகவாண்மையில ஒரு முகவருக்கான இலக்கு அப்படின்னு குறைஞ்சபட்ச இலக்குனாவே எம்டிஆர்டி, குறைஞ்சபட்ச இலக்குனாலே எம்டிஆர். ஆனா இந்த எம்டிஆர்டி அப்படின்னு ஒரு இலக்கை அடையணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அதற்காக நிறைய உங்களுக்கு பயிற்சிகள் நடக்குது. உங்க வளர்ச்சி அதிகாரிகள், உங்க கிளை மேலாளர்கள் எல்லாருமே உங்களுக்காக அதுக்குண்டான ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க, மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. நான் முகவர்களும் ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்பட்டவங்க அத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னா சில நேரங்களில் ஜெயிக்க முடியறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இலக்கை அடையிறோம், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த தொழிலை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையோட ஆரம்பிக்கிறாங்க, இந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இடையில ஏற்படக்கூடிய சில மறுப்புகள், சில தோல்விகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் வரும்போது என்னன்னா அந்த இலக்கை விட்டு அப்படியே மெல்ல 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 விலக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு சாதனை சாதனை செய்யறவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மனப்பக்குவம் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு மனோபாவம், ஆட்டிடியூட். எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் என்னுடைய லட்சியத்தை விட்டு கொடுக்க கூடாது. என்னுடைய லட்சிய பயணத்திலிருந்து விலகக்கூடாது. என்னுடைய இலக்கிலிருந்து விலகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எப்பவும் வேணும். அதுதான் விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி அப்படிங்கும்போது அது அவ்வளவு எளிதா சிலருக்கு வர்றதில்லை. காரணம் என்னன்னா, நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்க, அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. ஆனா அந்த விடாமுயற்சி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு வில் பவர், நல்ல ஒரு மைண்ட் செட் அப்படி இருக்கவங்க, மனோதிடம் இருக்கவங்களுக்கு தான் அந்த வில் பவர் இருக்கு. எந்த சூழ்நிலையும் என்னுடைய இலக்குல இருந்து நான் வெளியே வர மாட்டேன், என்னுடைய லட்சிய பணத்திலிருந்து வெளியே வர மாட்டேன். அப்ப அவங்க யார் ஆயிடுறாங்க? ஒரு லட்சியவாதி ஆயிடுறாங்க. தன்னுடைய இலக்கை விட்டும் தன்னோட லட்சியத்தை விட்டும் வெளியே வராதவங்க லட்சியவாதி ஆயிடுறாங்க. ஸோ அந்த லட்சியவாதி மனப்பக்கம் எப்போ ஒருத்தருக்கு வருதோ அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அந்த இலக்கு நோக்கி ஒரு சீரிய பயணம் போயிட்டே இருக்கு. எவ்வளவு தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், மறுப்புகள் வந்தாலும், ஆட்சேபனைகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம அந்த பயணத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பயணத்தை தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அப்படி அந்த பயணம் தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க எப்படியாவது அந்த சிகரத்தை, அந்த இலக்கத்தை அடைஞ்சிடறாங்க. சரி, இதுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயிற்சியாளரா எங்க பயிற்சியில் நிறைய விஷயங்கள் நான் கொடுக்குறேன். ஒரு பயிற்சியாளரா எங்களோட பயிற்சியில நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம். கான்செப்ட் செல்லிங் கொடுக்குறோம், ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறோம், ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் கொடுக்குறோம், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். எல்லாருக்கும் கொடுக்குறோம். பயிற்சியில கலந்துக்கூடிய அத்தனை பேருக்குமே கொடுக்குறோம். ஆனா அத்தனை பேர் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னா, அத்தனை பேர் ஜெயிச்சா அது மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி. ஆனா யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குதிரை பந்தயத்துல ஒரு லகான் கட்டிட்டு அந்த குதிரையை ஓட்டக்கூடிய நபர் குடிக்கக்கூடிய சவுக்கடிக்கு தான் தகுந்த மாதிரி தன்னுடைய வேகத்தை கூட்டி, எதை பத்தியும் சிந்திக்காம, எதை பத்தியும் கவனிக்காம, தன்னுடைய இலக்கை அடைஞ்சு அந்த பயணத்தை தொடரணும்னு போற குதிரை ஜெயிக்கிற மாதிரி இந்த பயிற்சிகள்லாம் கலந்தக்கூடிய நண்பர்கள், முக நண்பர்கள், அவங்களுக்கும் நிறைய தடைகள் வரும், தாமதங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், தோல்விகள் வரும், பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், உடல் தொந்தரவு இருக்கலாம். எது இருந்தாலும் அந்த இலக்கை அடைஞ்சே திரும்ப ஓடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க எப்படி அடைஞ்சாங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவங்க மனநிலையும் எல்லாருமே சரியா சக மனிதர்கள் தான், சக முகவர்கள் தான். ஆனா அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன விஷயம் இருக்கு? ஸோ ஒரு பயிற்சியாளராக நான் சொல்றதை விட எங்க பயிற்சியில கலந்து கொண்டு எம்டிஆர்டி முடிச்ச முகவர் நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல இன்னைக்கு 4 வெற்றியாளர்கள், 4 சாதனையாளர்களை நான் பேசுறேன். ஏன்னா இந்த மாதிரி 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 2020 பண்ணிருக்கேன், 2021 பண்ணிருக்கேன், 2022 பண்ணிருக்கேன், 2023 இப்போ பண்றேன். அதாவது எங்க பயிற்சியில கலந்துக்கிறவங்க எப்படி அவங்களும் உங்களை மாதிரி தான். ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னா மக்களோட மனநிலை ஒண்ணுதான். இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுனா மக்களோட மனநிலை ஒண்ணுதான்.
பட் அவங்க எப்படி தங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிகளை விற்பனை செய்கிறாங்க, அவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, ஆட்சேபனைகள் இருக்கு, அதையும் தாண்டி அவங்க எப்படி தன்னுடைய இலக்குகளை அடையிறாங்க, அதற்கு அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, அவங்க அந்த தடை எப்படி தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு சாதனையாளர் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இல்லையா? ஒரு பயிற்சியாளர் சொல்றாரு, இன்னும் நல்லா பண்ணுங்க, வேகமா ஓடுங்க, தினசரி ஃபீல்டுக்கு போங்க எல்லாம் சொன்னாலுமே கூட உங்களுடைய முகவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஜெயிச்சவங்க, சாதிச்சவங்க எப்படி அவங்களோட சாதனை செஞ்சாங்க அப்படின்னு தெரியும் போது, ஏன்னா எல்லாருக்குமே அது கனவு தானே. எம்டிஆர்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு தான். எம்டிஆர்டிங்கிறது இந்த தொழில ஒரு சாதனை, இந்த தொழில ஒரு உயரிய ஸ்தானம், அப்புறம் சிஓடி, அப்புறம் டிஓடி, அப்புறம் தொடர்ந்து வெற்றியாளர் இருக்கு. முதல்ல ஒரு படி. அப்போ இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? எப்பவுமே என்னோட பரீட்சைகள் நிறைய இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும். இது திருவள்ளுவரோட வாக்கு, குறள். அப்போ முடியாத செயல்களை கூட ஒருத்தர் தன் முயற்சி மட்டும் தொடர்ந்து செய்தா அந்த முயற்சி அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். அப்போ இவங்கெல்லாம் எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு அவங்க தங்களுடைய அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. சரி, இந்த அனுபவங்கள் என்ன ஆக போகுது? இப்போ இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு சந்தேகம், ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், ஒரு பயம், நம்மளால முடியுமா, நாமளும் எம்டிஆர் ஆகணும்னு ஆசைப்பட முடியுமா? அப்போ ஏற்கனவே எம்டிஆர்டி முடிச்சவர் தன்னுடைய அனுபவங்களை சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது என்ன ஆகும்? ஓ, நம்மள மாதிரி தான் அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு. பட் ஆனா நமக்கும் அவருக்கு ஒரே வித்தியாசம், அவர் விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்காம தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. அந்த பயணத்தை தொடர்ந்து ஜெயிச்சார். அதுதானே. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு உந்துதலை கொடுக்கும். அப்போ எனக்கு வேண்டியது என்னன்னா, ஒரு பயிற்சியாளரா நான் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நினைக்கிறேன்? முகவர்கள் எல்லாருமே இந்த தொழிலை தேர்ந்தெடுத்த முகவர்கள், ஏன்னா இந்த தொழிலில் தான் எங்களுடைய வளர்ச்சி இருக்கு. இந்த தொழில தான் நானும் ரொம்ப வருஷமா இருக்கேன். அதாவது முகவர்கள் பயிற்சியில. என்னோட ஒரு பயிற்சியாளரா என்னுடைய கனவு, ஆசை, லட்சியம் என்னன்னா, முகவர்கள் அத்தனை பேருமே எம்டிஏ ஆகணும். அத்தனை பேரும் வருஷம் ஒரு 10 லட்சம் மினிமம் முதல் வருஷ கமிஷன் சம்பாதிக்கணும். அப்போ எல்லாருமே நல்ல சிறப்பா தொழிலை செஞ்சு நல்ல வருமானத்தை ஈட்ட வேணும். சரி, அதுக்கு அவங்களுக்காக நாம என்னென்ன கொடுக்க முடியும்? நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுத்தாலுமே கூட இந்த பயிற்சியில ஜெயிச்சவங்க ஜெயிச்சவங்க தங்களோட அனுபவங்களை சொல்லும்போது அந்த அனுபவம் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிகர், ஒரு தீப்பொறியை கொடுக்கும். ஓ, இப்படி பண்ணலாம், இவர் இப்படி பண்ணி ஜெயிச்சிருக்காரா, இந்த நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கும்போது உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு பயிற்சி. ஆகையால் இன்னைக்கு பேச போறவங்க 4 பேர் சாதனையாளர்கள். நிறைய சாதனையாளர்கள் நீங்க பயிற்சியில் இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு 4 பேர் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களுடைய அனுமதியை பெற்று அவங்களுடைய எங்க 4 பேரை நாங்கள் அழைச்சிருக்கோம். ஆகையால் இந்த பயிற்சியை முழுமையா கவனிங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதுல வாங்குங்க. காதுல வாங்குறது மட்டும் இல்லாம, அப்போ உங்களை மாதிரி ஒரு மனிதர், ஒரு சக முகவர் வேற கிளையில இருந்திருக்கார், உங்க கிளையில கூட இருந்திருக்கலாம். அப்போ அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப நாமளும் அதை ட்ரை பண்ணா நாமளும் ஜெயிக்கலாம்ல. நீங்களும் ஜெயிக்கலாம், நீங்களும் ஒரு சாதனையாளராக மாறலாம்ல. அதற்காக தான் இந்த பயிற்சி நண்பர்களே, முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் இந்த பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகையால் இந்த பயிற்சியில நீங்க முழுமையா கவனம் செலுத்தி அந்த வெற்றியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காதுல வாங்கிங்க. கடைசியில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நம்ம அவங்க கிட்ட பேசலாம். கடைசியில் கேள்வி பதிலுக்கான நேரத்தை கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு பயிற்சியாளரும் தங்களோட அனுபவத்தை சொல்ல போறாங்க. இதுல முதல்ல ஒருத்தர் அழைக்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத முழுமையா கவனிங்க. இன்னைக்கு 4 பேர் பேச போறாங்க நண்பர்களே. ஆஹ் திரு எஸ் ரங்கராஜன், இவர் ராணிப்பேட்டை கிளையை சேர்ந்தவர். முதல் முறையாக எம்டிஐடி முடிச்சிருக்காரு. நல்ல ஒரு அனுபவசாலி. அவர் தான் முதல்ல பேச போறாரு. அடுத்தது திரு கண்ணன், இவர் வேளச்சேரி பிரான்ச்சு. இவரை பத்தி அறிமுகம் பண்ணும்போது சொல்றேன். அடுத்ததா பேச போறது திரு ஜாகிர் ஹுசேன், கோவில்பட்டி கிளை. கண்ணன் வேளச்சேரி பிரான்ச்சு, ரங்கராஜன் ராணிப்பேட்டை கிளை. அடுத்து டி சவுந்தரராஜன், இவர் சென்னை சிபிஓ 10 சென்னை கிளையை சேர்ந்தவர். ஸோ இவங்க 4 பேர் தான் இன்னைக்கு உங்களுக்காக உங்க மத்தியில அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொடுப்பாங்க. வெற்றிக்கான காரணம் என்ன, அவங்க இந்த சாதனையாளர்கள் உங்களுக்கு அவங்களோட சாதனைகளை பத்தி எப்படி அவங்க கஷ்டப்பட்டு இந்த சாதனை அடைஞ்சாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு கனவு இலக்கு தான் எம்டிஆர்டிங்கிறது. அது எப்படி அடைஞ்சாங்கிறத அவங்க தங்களுடைய அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஸோ அந்த அனுபவங்களை கேட்டு பதிய வைத்து நீங்களும் ஒரு சாதனையாளராக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகேங்களா? ஸோ முதலாவது நம்ம அழைக்க போறது யாருன்னா திரு ரங்கராஜன், ராணிப்பேட்டை கிளையை சேர்ந்தவர். இவர் கடந்த
ஜூலைல இருந்து நான் வந்து சென்னையில் ஒரு ஆறு 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 டைரக்ட் கிளாஸ், ஒரு 6 பயிற்சிகள் நடத்தினேன். அதுக்கு முன்னே என்னோட யூடியூப் சேனல் பார்த்துருக்காரு, என்னுடைய ஆன்லைன் பயிற்சிகள் நிறைய கலந்துருக்கிறாரு. இப்போ டைரக்ட் பயிற்சியில் இவர் 6 பயிற்சிக்குமே ராணிப்பேட்டையிலேருந்து பஸ்ஸில் கிளம்பி சென்னை வந்துடுவார். கோடம்பாக்கத்தில் நடத்திட்டு இருந்தேன். ஒவ்வொரு பயிற்சிக்குமே ராணிப்பேட்டையிலேருந்து அதிகாலையில் பஸ்ஸில் கிளம்பி வந்து அந்த பயிற்சி, இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய கனவு இலக்க எம்டிஆர்டி அப்படிங்கிற இலக்கை அடைஞ்சிருக்காரு. ஸோ இப்போ மிஸ்டர் ரங்கராஜன் தான் பேச அழைக்க போகிறோம். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே அவருக்கு கைத்தட்டி வரவேற்கலாம். திரு ரங்கராஜன் இப்போ பேச சொல்ல போகிறேன். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார், தன்னுடைய எம்டிஆர்டி அனுபவத்தை சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் எங்களுடைய பயிற்சி அவருக்கு எந்த அளவு உதவிகரமாக இருந்துச்சு, எங்களுடைய பயிற்சி அவருக்கு எந்த அளவு உதவிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ மிஸ்டர் ரங்கராஜன், வாங்க மிஸ்டர் ரங்கராஜன். ஆ, நீங்க அவரோட ஸ்பாட்லைட் பண்ணிக்குமா? சார் அன்மியூட் பண்ணிடுங்க சார், அன்மியூட் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. ரங்கராஜன் சார் அன்மியூட் பண்ணிடுங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டேன் சார். வீடியோ ஆன் பண்ணுங்க, ஸ்பாட்லைட் பண்ணுங்க. சந்தோஷ் சார் வணக்கம், ரங்கராஜன் ராணிப்பேட்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதற்கண் வணக்கம். ரமேஷ் சார் அண்ட் சந்தோஷ் சாருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். 1995ல இருந்து எல்ஐசி ஏஜென்டா இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 28 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த 28 வருஷத்துல பண்ண முடியாத சாதனையை வந்து ரமேஷ் சார் எனக்கு சாதிக்க வச்சார். காரணம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஜூலைல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் சொன்ன மாதிரி கோடம்பாக்கத்துல அட்டன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஆல்மோஸ்ட் ஒரு முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. ஸோ 2வது கிளாஸ்ல கண்டிப்பா முடிச்சிட்டோன்ற ஒரு முடிவுக்கே நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நவம்பர் மிடில் எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்றதுக்கு மொத்தத்துல ஒரு 27 பாலிசிஸ், இதுல 61 லட்சம் சிங்கிள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா வந்து என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் கிளப் நம்பர் 2011க்கு அப்புறம் நான் கிளப்ல இல்லை. நான் வெறும் நார்மல் மினிமம் பிசினஸ் கொடுக்குற ஏஜென்ட் தான். ஸோ அதனால வந்து எம்ஜிஆர் அகாடமியோட சாதனைன்னு சொல்றது எப்படி சொல்றதுன்னா, என்னால முடியாத ஒரு விஷயத்த அவங்க எனக்கு முடிக்க வச்சது அவரு தான். அந்த பேரிலேயே அவரோட சக்சஸ் இருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. குறிப்பா ரமேஷ் சாரை பத்தி சொல்லணும்னா, நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் அவரோட மீட்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்த நான் கவனிச்சேன். ஒண்ணு, மற்ற ப்ராடக்டை குறை சொல்ற பழக்கம் அவர்கிட்ட சுத்தமா இல்லை. அது வந்து நான் அது ரொம்ப பெருமையா சொல்றேன். 2வது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தியும், மற்றபடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் மினிமம் பார்க்கணுன்றதையும் அவர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு. அந்த அஃபர்மேஷனை வந்து டெய்லி படிக்கணும்னு. ஸோ நானும் டெய்லி அது படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம கஸ்டமர் கிட்ட போயிட்டு ஒரு கேன்வாஸ் பண்ணும்போது என்னோட அப்ரோச் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கஸ்டமர் ஏத்துக்கிற அளவுக்கு கரெக்டா பிச் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன நீடுன்றதை கேட்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி பாலிசி டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல நான் தெளிவா இருப்பேன். ஒண்ணு, என்னோட தொழில் வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி, ஜெனரல் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், இது எல்லாமே பண்ணக்கூடிய ஆளு. ஒரு வேலையை அவர் எல்ஐசி கொடுக்குறேன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு எஸ்ஐபி, இல்லை எல்ஐசியில எஸ்ஐஐபி இது கொடுக்குறேன். அதிகபட்ச கஸ்டமர் கிட்ட சிங்கிள் பிரீமியம் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா, எல்ஐசில இருந்து அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும்போது எல்ஐசியில இருக்கக்கூடிய எல்ஐசி பேர்ல இருக்கக்கூடிய கான்பிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒண்ணு. அதனால அதை பேஸ் பண்ணி மற்ற பாலிசிஸ் என்னால எடுக்க முடியுது. கிளைண்ட் கிட்ட நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, எதுக்கு எல்ஐசின்றது தான் அவங்களோட முதல் கொஸ்டின். பட் அதை வந்து அவங்க கிட்ட பக்குவமா சொல்லி, இன்னொரு பிரச்சனை என்னன்னா, லாங் டியூரேஷனுக்கு வந்து ப்ரீமியம் கட்டுறதுக்கு நிறைய பேர் விரும்பல. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். பட் சார் சொல்லி கொடுத்த மெத்தட் பிரகாரம் ஜீவன் உமாங்க வந்து எந்த மாதிரிங்க வந்து கொடுத்தால்
அது பார்ட்டிக்கு பெட்டரா இருக்குமோ அந்த ஆங்கிள் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பரா ஒரு கொட்டேஷன் ஒரு ப்ரெசன்டேஷன் நீட்டா கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு எல்ஐசி பேர்ல ஒரு நம்பிக்கையும் அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 7 வருஷம் எல்ஐசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா ஏஜென்ட் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இயர் 2030 முடிய. ஏன்னா ஏகப்பட்ட பிசினஸ் இப்போ வருது. இப்போ இப்போ என்ன வந்து நிறைய பேர் வந்து எல்ஐசி ஏஜென்டா தான் தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட் வித்தாலும் சரி, ஜெனரல் இன்சூரன்ஸ் வித்தாலும், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் என்ன எல்ஐசி ஏஜென்ட் ரங்கராஜனா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து மீடியாவில் நிறைய பேர் வந்து நெகட்டிவா பேசினா முதல்ல கூப்பிட்டு இன்னும் இந்த மாதிரி தான் சொல்றாங்களே எல்ஐசி பத்தி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்களுக்கு அதை பத்தி தெளிவா இது வந்து எதுவும் உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லும்போது அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நான் ஏதாவது ஒரு பாலிசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் சொல்றாங்க. இந்த ட்ரெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு டெத்துன்ற பயம் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ நல்லா இருக்கிறது திடீர்னு இல்லை. அப்போ அந்த ஃபேமிலிக்கு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, என்கிட்ட 1000 சொத்து இருந்தாலும் இறந்தால் என் குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எல்ஐசி. ஸோ அதனால வந்து நான் பெரிய லெவல்ல போடுறேன் போடல, ஏதாவது ஒண்ணு லிக்விடிட்டிக்கு எனக்கு ஒரு மணி வேணும். ஸோ இதை போட்டா டெத்து வராதுன்றதுக்காகவே நிறைய பேர் பாலிசி ஒண்ணு. ஸோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துன்னு தான் இருக்கு பாலிசிஸ் விஷயமா. அது வந்து அவங்களோட கோல் வந்து ஒண்ணு பென்ஷனா இருக்கு அல்லது கவரேஜா இருக்கு. ஸோ பென்ஷன் வந்து இப்போ எல்லாருக்கும் நல்ல இன்கம் இருக்கு. பென்ஷனுக்குரிய பிளானிங் வந்து உமாங், ஜீவன் சாந்தி, ஜீவன் அக்ஷய் இந்த மாதிரி பிளான்ல நிறைய பேர் பிளான் பண்றாங்க. குறிப்பா சந்தோஷ் சார் அண்ட் ரமேஷ் சாரை பத்தி சொல்லணும்னா, நான் ஜூலைல ஜாயின் பண்ண பிறகு கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 3 சாஃப்ட்வேர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர்ஸ் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா ஜெனரல் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஒரு பேக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அவைலபிள் இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்களோட அப்ரோச் சர்வீஸ் ரொம்ப அருமையா இருக்கு. எந்த வகையிலையும் அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து அவரு எடுக்கக்கூடிய கிளாஸஸ் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கிளாஸ்ல ஒரு 10 டைட்டில் டாபிக் எடுத்து எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைட்டில் மட்டுமே ஒரு நாள் பேசலாம், அந்த அளவுக்கு அது இன்டெப்த் இருக்கு. பட் அவர் வந்து நம்மளுக்கு டைம் இல்லாத காரணத்தினால அது எவ்வளவு முக்கியமான விஷயங்களோ அதை மட்டும் அவர் எடுத்து சொல்லி தெளிவா புரிய வச்சு அடுத்த முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா இல்லையா அதுக்கு ஒரு முறை கேட்டுக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஒரே 6 மாசத்துல எம்ஜிஆர்டி அச்சீவ் பண்ணேன்னா எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி தான் முக்கியமான காரணம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பணங்களை செலவு பண்றோம். உதாரணத்துக்கு கஸ்டமருக்காகவும் பிளஸ் நம்ம பெட்ரோல் போட்டு எவ்வளவு சுற்றுறோம், வீண் செலவுகள் எவ்வளவு இருக்கு. ஸோ இந்த ஃபீஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அது நான் வந்து இவரோட பார்த்துருக்கேன். இவரோட பிளான் ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண பிறகு கிளாஸ் இருக்குன்றது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நான் ஏப்ரல்லே பே பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹோட்டல் கிடைக்கிறதுனால டிலே ஆச்சு. பட் டிலே ஆனதும் வந்து எந்த வகையிலும் லாஸ் இல்லை. என்னால டைமுக்கு முடிக்கிறதுக்கு அவரு ஒரு முக்கியமான, அதுக்கு அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 வருஷம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர்ன்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட பிரீமியம் வருது. கஸ்டமர் சொல்ற விஷயம் என்னன்னா, ரிலையபிள் பர்சன் யாரா இருந்தாலும் அவங்கள நம்பி பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம அவங்களை அப்ரோச் பண்றது இல்லை. நான் அது குறிப்பா வந்து மோர் தென் 1 lakh பெர் ஆனம் பே பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்றது மினிமம். அதை வந்து நம்ம யாருமே நம்ம ப்ராப்பரா ட்ராப் பண்ணல. பட் என்னோட கோல் என்னன்னா, ரொம்ப நாள் ஆசை, அது சின்ன ஆசை, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு 365 கஸ்டமர் கிட்ட ஈச் 1 lakh பிரீமியம் இருக்கும். இதுதான் என்னோட கோல். ரீசன் என்னன்னா, ஒரு 1 lakh ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கமிஷன் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 365ன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலில இருந்து எனக்கு எல்ஐசி பிரீமியமா 1 லட்சம் டெய்லி வரணும். ஸோ அப்போ 365 கஸ்டமர், இப்போ 365 கஸ்டமர்னா 3,65,00,000 பிரீமியம். ஸோ இந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும். இதை ரீச் பண்ணிட்டேன்னா மெதுவா 12 கோடி கூட டார்கெட்டை ரீச் பண்ணி போகலாம். ஆனா பொட்டன்ஷியல் ஹெவியா இருக்கு. பட் நம்ம வந்து அதை உட்காந்து பார்த்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இப்ப நம்ம இருக்கிறோம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். உங்ககிட்ட ஒரு 1-2 கேள்விகள் மட்டும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ரைட் சார்.
ஓகே. நீங்க உங்க இந்த விற்பனையில நான் 6 மாசத்துல எம்டிஆடி முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீவிரமா முயற்சி செஞ்சு முடிச்சீங்க இல்லையா? இதுல ஆமா நீங்க சார். சந்திச்ச ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் என்ன? யாராவது கஸ்டமர்கிட்ட ஒரு பாலிசி வாங்கும்போது ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுறதுக்கு ஒத்துக்கினாரு. ஆனா 15 வருஷம் ஒத்துக்கல. என்னால 15 இயர்ஸ் கட்ட முடியாது. ஓகே. அப்போ அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஓகே சார் 3 லட்சம் கட்ட முடியுமா? ஓகே, அது பண்ண முடியும். எத்தனை வருஷம் கட்டணும்? 5 வருஷம் கட்டணும். ஸோ அப்போ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் என்னன்னா, நீங்க 15 வருஷம் கட்டி வாங்கக்கூடிய விஷயங்களை வெறும் 5 வருஷம் கட்டி முடிச்சீங்கன்னா 15th இயர்ல இருந்து உங்களுக்கு கவரேஜ் சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ன பிறகு ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கினார். ஸோ அவரால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அவரோட பார்ட்னர்ஸ் பிசினஸ் தான் வந்தது. மேபி அவர் வந்து 5 வருஷம் கழிச்சு அன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கண்டினியூ பண்ணி கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நான் கண்டிப்பா 15 வருஷம் கட்டி ஆகணும் அப்படின்றதோட முதல்ல அவங்களோட நீட் என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து போயிடுவோம். பிறகு பார்த்துக்கலாம். இந்த பிளானையே வந்து நான் அவருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்தேன். மேபி அவரால் முடியும், பாதி தான் முடியும்னாலும் இந்த மாதிரி கட்ட வைக்கலாம். அந்த மாதிரி 2 உமாங்கே வந்து 2ஆ பிரிச்சு தான் கொடுத்தேன். ஸோ கொடுத்து அவரு கட்டின்னு வராரு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நெகட்டிவா எதுவும் ஆங்கிள் இல்லை. ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்றதுனால நான் போய் எப்ப பணம் கேட்டாலும் கொடுக்குற கண்டிஷன்ல தான் என் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரே ஒரு ரீசன் என்னன்னா எனக்காக ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இப்ப எல்ஐசி சொல்லும் போது ஓகே இதுவும் நல்லதுன்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸும் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே அவங்க பார்க்கும்போது ஓகே இதுவும் நல்லதுதான். ஏன்னா நிறைய சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க பார்க்கும்போது எல்ஐசி மஸ்ட்ன்றதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போய் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட வாங்கணும். ஆனா தயக்கம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து பிரீமியத்தை வந்து 3 லட்சம் 5 லட்சம் சம்மன்சூடு மாதிரி பிரீமியம் கேட்டே ஆகணும். ஆனா கொடுக்கறதுக்கு கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. அதை நம்ம கேட்டு வாங்கறதுக்கு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். இன்னொரு கொஸ்டின் சார். உங்களுடைய ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் என்ன சார்? என்னோட ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்த ஒரு கேஸ்ல ஒரு கிட்டத்தட்ட 77 லட்சம் சம்மன் ஷூட் வரும். அந்த சம்மன் ஷூட் வந்து எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல என்ன சர்ச் பண்ணும்போது 2 வீலர் இன்சூரன்ஸ்க்கு என்ன அவர் சர்ச் பண்றாரு. ஃபோன் பண்ணி கேட்கறாரு, 2 வீலர் இன்சூரன்ஸ் பண்ணணும் சார், பண்ண முடியுமான்னாரு. பண்ணலாம் சார். நாங்க வரணுமான்னு, நீங்க உங்க ஸ்பாட்ல இறங்க நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நான் போனேன். போன பிறகு அவர் வேற என்ன பண்றீங்க? அப்போ நான் சொன்ன மாதிரி எல்ஐசி பண்றேன். ஓகே ஏதாவது கொட்டேஷன் இருந்தா கொடுங்கன்னாரு, கொடுத்தேன். பட் அவரோட பேக்கப் எனக்கு தெரியாது. அவரோட எந்த அளவுக்கு வெல்த்தியான பர்சன்னு தெரியாது. அவர் ஏன் 2 வீலர் இன்சூரன்ஸ் கூப்பிட்டாருன்னா கார் இன்சூரன்ஸ் வந்து டீலர் போட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் வாங்கி போயிடுறாங்க. 2 வீலருக்கு யாரும் வரதில்லை. இவர் வந்து பிஸி ஷெடியூல்ல இருக்காருன்றது அப்புறம் தான் தெரியும். அவருக்கு கொட்டேஷன் கொடுத்தேன். நான் கொடுக்கும்போது ஒரு 365 அதாவது 3,65,000 கட்டுற மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன். பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சி போச்சு. உடனே ஓகே இது என் பார்ட்னருக்கும் எடுக்கணும். அப்புறம் தான் சொல்றாரு என் பார்ட்னருக்கும் இது ஈக்குவலா எடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து முதல்ல வந்து 20 லட்சம் 30 லட்சம்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் எடுத்துட்டோம். ரிமைனிங் வந்து மெடிக்கலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம். பிஃபோர் மார்ச் ஆஃப்டர் மார்ச் கொடுத்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லீடு வந்து எங்க இருந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது மட்டும் நமக்கு தெரியவே தெரியல. நாம வந்து ஒருத்தர் போடலைனாலும் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றோம். நீங்க வந்து யாராவது பசங்க பிறந்திருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 40,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா சிங்கிள் என்டோமெண்ட் பாலிசிஸ் எல்ஐசியில் இருக்கு. ஒன் டைம் போட்டு விட்டீங்கன்னா அது நல்ல குரோத் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிட்டா போதும். அவங்க ஏதாவது ஒரு லீடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. சார் இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு பணம் இருக்கு, போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து சிங்கிள் பிரீமியம் பண்றதுனால நம்மளுக்கு ரெகுலர் பிரீமியம் நிறைய. ஸோ 2% நிறைய ஏஜென்ட்ஸ் பண்ணாமே விட்டுறாங்க. ஆனா சிங்கிள் பிரீமியம் ஒரு மேஜர் பேஸ். நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் பிரீமியம்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்ல 50,000 பிரீமியம் 10,000 பிரீமியம் மந்த்லி இல்ல ஆஃபேலி பிரீமியம்னா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா சிங்கிள் கேட்டீங்கன்னா 2 லட்சம் கூட எடுத்து கொடுத்துறாங்க. ஸோ அப்ப அவங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா அது இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிட்டு சிங்கிள் பிரீமியம் வந்து ஒரு தூண்டில் மாதிரி. அதனால வந்து நல்ல என்னோட அப்ரோச் பொறுத்த வரைக்கும் என்னோட கிளைண்ட் பேஸ்ல இருந்தே மோஸ்ட்லி. சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச் சார். எங்களோட அழைப்பை ஏற்று உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் ரங்கராஜன் சார் சொன்னதுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது, பட் நான் சொல்கிறேன் சில விஷயங்கள். ஸோ ஒரே விஷயம் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர், முகவர், எல்ஐசி, ஜிஐசி, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் எல்லாம் பண்ணுறாரு.
அப்படி இருந்தாலும் எல்ஐசியில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீமியம் செக்மெண்ட், நல்ல ப்ரீமியம் வாங்கக்கூடிய செக்மெண்ட்டை பார்க்கணுங்கிற மனநிலை ஃபர்ஸ்ட் அதான் வேணும். ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லார்ட்டையும் பணம் இருக்குங்க, இன்வெஸ்டர்கிட்ட பணம் இருக்கு, நம்ம போய் கேட்கறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இவரோட தாகம் என்ன, ஹை பிரீமியம் செக்மெண்ட்ல நம்ம பாலிசி கேட்கணும், கேட்கறது அதிகமா இருக்கு. அவர் சொல்ல பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, சம்பளம் கேட்கற மாதிரி பிரீமியம் கேளுங்க. கரெக்டான வார்த்தை தான். ஏன்னா கேளுங்க, கேட்டாதான் கிடைக்கும், கேட்காம எதுவுமே கிடைக்காது. நாம வெறும் மினிமம் சம்பளம் நின்று இருந்தோம்னா கிடைக்காது. நம்ம கேட்கலாம், அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டி டிசைட் பண்ணாங்க. ரெண்டாவது, இந்த டெக்னாலஜி அவர் சார் என்ன பண்றாரு, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல டூ வீலர் இன்சூரன்ஸ்ல அவர் பேர் வர மாதிரி கூகுள்ல போன கூட சர்ச்சில் வர மாதிரி சர்ச் இன்ஜின்ல இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு டூ வீலர் இன்சூரன்ஸ்க்காக கூப்பிட்டு போது நாம என்ன நினைப்போம், டூ வீலர் இன்சூரன்ஸ்ல என்ன பெருசா கமிஷன் நினைக்கணும். பட் அதுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனதுக்கு அப்புறம் தான், ஏன்னா கஸ்டமரோட பொட்டன்ஷியல் நமக்கு யாருக்குமே தெரியாது. கஸ்டமரோட பொட்டன்ஷியல் நமக்கு யாருக்குமே தெரியாது. பட் யார் மிஸ்டர் ரங்கராஜன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு டூ வீலர் இன்சூரன்ஸ்க்காக போன இடத்துல பாருங்க, ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ்க்கு பாலிசிகள் கொடுக்குற அளவுக்கு அங்கே வந்தாச்சு. அப்படின்னா அவர் சொன்ன பாயிண்ட் பாருங்க, கார் இன்சூரன்ஸ் கார் கம்பெனிக்காரனே கொடுத்துறான், 5 இயர்ஸ் அப்படி கூட போட்டு கொடுத்துறான். அது யாரோ ஒரு பண்ணிடுறாங்க. டூ வீலர் போது கிடைக்கலாம், அவரே வச்சிருக்கலாம், டூ வீலர் கம்பெனியில் வச்சிருக்கலாம், அவங்க ஒய்ஃப் வச்சிருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் யாராவது வச்சிருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்கலாம். அப்போ பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் லீடு தான் பெருசாக கொண்டு போகுது. ஸோ அந்த டூ வீலர் இன்சூரன்ஸ்க்காக போகும்போது அடுத்து அங்கே போய் நம்ம ஒரு டூ வீலர் மட்டும் உட்கார்ந்து பேசுறது இல்லாமல் நம்ம என்னென்ன பண்றோங்கிறது முதல்ல சொல்லணும். என்னென்ன நான் பண்றேன் அதை சொன்னோம்னா என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக தான் அவங்க அந்த என்கொயரி சொல்லுவாங்க. சரி இப்படி இருக்கா, சரி ஒரு கொட்டேஷன், அப்புறம் கொட்டேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. சார் வாங்கியிருக்காரு. வாங்கணும்னு என்னாச்சு, சார் அதுக்கப்புறம் அது உடனே பெரிய பிரசன் கொடுத்தது, பிரசன்டேஷன் கொடுக்குறாரு. 3,60,000 பிரீமியம் கேட்டிருக்காரு. 3,60,000 நாங்கள் பர் டே 1,000 ருபீஸ் சேவ் பண்ற அளவுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. பர் டே 1,000 சேவிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்க பார்ட்னரை கேட்கிறேன். அப்போ இதுதான் நண்பர்களே, ஒரே விஷயம் தான். முதல் விஷயம், தயக்கம் இருக்கக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. அதே நேரம் கஸ்டமரை நாம ரொம்ப குறைவா எடை போடக்கூடாது. ஏன்னா யார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பட் நம்ம கேட்கறதான், கேட்டாதான் கிடைக்கும். அப்ப கேட்கணும். நம்ம தொழிலே பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் முகவரோட தொழிலே கேட்கணும் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான அனுபவத்தை ஷேர் பண்ண திரு ரங்கராஜன் சாருக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் ரங்கராஜன் சார் மாதிரி வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் என்னன்னா, தயங்காம கொஞ்சம், அதே மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா, இப்ப ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அவர் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறைய பண்றாரு. ஆனா மிஸ்டர் ரங்கராஜன் சார் பாருங்க, ஒரு ஜெனரல் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காரு. அது மோர் தான் 30,000 ருபீஸ். உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாராவது வாங்குவீங்களா? அவர் என்ன ஒரு மாசமா ஃபாலோ பண்ணி, நான் அதுக்கப்புறம் கம்பெனி அரேஞ்ச் பண்ணி, அது கம்பெனி குஜராத் ஆன்லைன் பேக் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல ஸ்டார்டிங் தான் இது. அதுக்கப்புறம் இது அவர் சார் சில்வர், அப்புறம் கோல்டு, பிளாட்டினம்னு இருக்கு. சார் அந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் மூலியமா அடுத்த லெவலுக்கு லீடு எல்லாம் கொண்டு போறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இப்போ அடுத்ததா நாம இன்னொரு வெற்றியாளர் பேச கூப்பிடலாம். அடுத்த வெற்றியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு வி கண்ணன், வேளச்சேரி பிரான்ச், சென்னை. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதை நம்ம கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரே செகண்ட், இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு பாராட்டத்திலையும் நன்றியும் சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட், ஒரே 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 ஆ, திரு ரங்கராஜனுக்கு ஒரு வளர்ச்சி அதிகாரி கூட அட்டாச் ஆயிருக்காரு. அவங்க மேடம் ஸ்ரீ வித்யா மேடம், வளர்ச்சி அதிகாரி, ராணிப்பேட்டை கிளை. அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, திரு வி கண்ணன், வேளச்சேரி பிரான்ச், சென்னை. இவருடைய வளர்ச்சி அதிகாரி திரு துரைமுருகன். அவர் பேர் மிஸ்டர் துரைமுருகன். அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, வேளச்சேரி பிரான்ச்சுக்கு நான் கடந்த வருஷம் ஒரு பயிற்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. மிஸ்டர் ஆனந்த் சார் கூப்பிட்டு ஃபெடரேஷன் டிவோர்ஸ் ஃபெடரேஷன் அவங்களுக்காக அந்த அழைப்பை ஏற்று வேளச்சேரி பிரான்ச் போயிருந்தேன். அப்போ ஒரு பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் என்னோட பயிற்சியை பார்த்து, என்னோட பயிற்சியில் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி, திரு கண்ணன் அதுக்கப்புறம் எங்களோட எம்டிஐடி பயிற்சியில் ஜாயின் பண்ணார். இந்த 2023 ஜாயின் பண்ணார். கண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் நம்பர் ஆஃப் பாலிசியில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன். நம்பர் ஆஃப் பாலிசியில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன். நான் அவரை சந்திச்சதே கிடையாது. நம்பர் ஆஃப் பாலிசியில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன். எங்கள் பயிற்சியில் சேர்ந்தார். எங்கள் பயிற்சியில் சேர்ந்து நிறைய அப்பப்போ சில சந்தேகங்களை கேட்பாரு, ஏதாவது பேசுவார். ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது, கடந்த நவம்பர்ல அவர் என்னைக்கு முடிச்சாருன்னா, தேதியும் சொல்லிடுறேன் கையோட. நவம்பர் 27, நவம்பர் மாதம் நவம்பர் 2 அவரோட எம்டிஐடி இலக்கம் முடிச்சிருக்காரு.
அவருக்கு முழுக்க முழுக்க உறுதுணையா இருக்கிறது அவருடைய வளர்ச்சி அதிகாரி திரு துரைமுருகன். அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கோம். கண்ணன் நம்ம பயிற்சிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் பாலிசியில கான்சன்ட்ரேஷன் பண்ணவர், நம்பர் ஆஃப் பாலிசி மூலியமா ஏன் எம்டிஆர்டியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனசுல அந்த ஒரு உந்துதல் ஏற்பட்டு அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இந்த வருஷம் எம்டிஆர்டி இலக்க நவம்பர்ல முடிச்சிட்டாரு. அவருக்கு நம்ம மனமார்ந்த பாராட்ட தெரிவிப்போம். திரு கண்ணன் அவர்களை கடந்த 2ஆம் தேதி, நான் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை போயிருந்தேன் டைரக்ட் மீட்டிங் பண்ணும்போது. அவர் அங்கே அழைச்சிருந்தேன், வாங்க என்ன வந்து வாங்க என் கூட வாங்க லஞ்ச் சாப்பிடலான்ட்டு. ஏன்னா அங்கே தான் டைரக்ட் மீட்டிங் ரங்கராஜெல்லாம் தான் வருவாங்க. அங்கே வர சொன்னோடனே அவர் வந்து தன்னோட அனுபவத்தை அங்கே இருக்கக்கூடிய 15-20 பேருக்கு பகிர்ந்துக்கிட்டாரு. அதை விட இன்னும் என்னன்னா, எனக்கு அங்கே ஒரு சால்வை போத்தி எனக்கு ஸ்வீட்டு இது பெருமாள் படம் எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு மரியாதை பண்ணாரு. ஸோ இதுல ஒரே விஷயம் என்னன்னாங்க, ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா ஜெயிக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உந்துதலான மோட்டிவேஷனோட இருக்கக்கூடிய நபர் கண்ணனை உங்க முன்னாடி பேச அழைக்கிறேன். கண்ணன் வாங்க, உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க கண்ணன். வந்துட்டேன் சார். ஆன் பண்ணிட்டேன் சார். ஓகே சார். பேசலாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங். ஐ எம் கண்ணன். சென்னையில் இருக்கேன். நாங்கள் வேளச்சேரி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 4 இயர்ஸாக தான் நான் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டே எடுத்தேன். பிஃபோர் தட் வந்து நான் மளிகை கடையை வச்சிருந்தேன். கோவிடால கடை மூடுறதால எங்கள் டிஓ வந்து அந்த எக்ஸாம் எழுத சொல்லி மளிகை கடையிலேருந்து எல்ஐசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு. ஒரு 2 இயர்ஸ் சாதாரணமாக ஒரு 10 பாலிசியும், அடுத்த வருஷம் ஒரு 60 பாலிசியும் பண்ணேன். அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து போன வருஷம் 22ல வந்து 126 பாலிசி பண்ணேன். அப்பதான் நம்ம ரமேஷ் சார் வந்து என் கிளாஸ் எடுத்தாங்க வந்துட்டு. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷன் வந்துச்சு. சரி, சின்ன சின்ன பாலிசி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏன் எம்டிஆர் ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு. ரமேஷ் சாருக்கு கொடுத்த பேமெண்ட் கூட கமிஷன்ல தான் கொடுத்துருக்க ஒழிய என் கை காசு இருந்து போட்டோ வீட்டு காசு போட்டோ கொடுக்கல. அப்பயும் ஒரு பாலிசி பிடிச்சி அதுல இருந்து வர கமிஷனை தான் அவருடைய ஃபீஸை கட்டினேன் 2022ல. அப்புறம் ஜனவரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளாஸும் போயிருந்தது. சாருடைய கிளாஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸுமே நான் எந்த கிளாஸையும் மிஸ் பண்ண மாட்டேன். 5am கிளாஸும் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது மாதிரி கரெக்டாக போயிருந்துச்சு. அப்புறம் நம்ம சந்தோஷ் சார்ட்ட சொல்லி பீமா மித்ரா ஆப்பும் வாங்கிட்டேன் நான். அப்போ அந்த பீமா மித்ரா ஆப் வாங்கினா நான் அந்நிய ஸ்டேட்டஸ் எனக்கு என்ன, இன்னி வரைக்கும் நம்ம எவ்வளோ எம்டிஆர்டிக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம், ஆன் டேட்ல ஆன் டைம்ல எனக்கு வேணும் அப்படின்றதுக்கோசம் பீமா மித்ரா ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. பேசிக்கலி ஒவ்வொரு நாளும் என்ன, நான் பணம் கட்டினோடனே எவ்வளோ வருது, நமக்கு எவ்வளோ கமிஷன் இருக்கு, எவ்வளோ வேணும், ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் அக்டோபர்லயே முடிக்க வேண்டியது நவம்பர்ல டியூ டு என்ஆர்ஐ கஸ்டமர் லேட் பண்ணதால நவம்பர்ல முடிச்சேன். 5am கிளாஸ். அப்புறம் சார் சொல்றது டேட்டா மைனிங் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிகாஸ் இப்போ என்கிட்ட டேட்டா மைனிங்ல வந்து 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க என்கிட்ட டேட்டா மைனிங்ல. யார் யாரை பார்க்குறோனோ அவங்கவுங்க கிட்ட எல்லாம் வந்து ஃபோன் நம்பர் ப்ளஸ் பேர் கலெக்ட் பண்ணுவேன். டாட்டா சார் சொல்லி கொடுத்த டேட்டா மைனிங் ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சு. இந்த வருஷம் எம்டிஆர் சிஓடியே அந்த டேட்டா மைனிங்லேயே முடிப்பன்ற நம்பிக்கை இருக்கு பேசிக்கலி எனக்கு. இந்த வருஷம் டார்கெட் வந்து சிஓடி இருந்து ஆக்சுவலி பேசிக்கல அந்த டேட்டா மைனிங்ல மட்டும் நான் சிஓடி முடிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போறச்ச சும்மா போகக்கூடாது. நம்ம பண்ண கை பாலிசி கேட்க போறோம், சும்மா போய் கேட்கறது. மினிமம் நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூட் ஒரு கீ செயினோ இல்லை ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டோ கொண்டு போகணும். 1/4 கிலோ ஸ்வீட்ல குவாலிட்டியான ஸ்வீட் கொண்டு போகணும். சும்மா சாதாரண ஸ்வீட் கொண்டு போத்தால அண்ட் மேக்சிமம் இந்த கான்செப்ட்ல 90% இந்த சக்சஸ் ஸ்வீட் கான்செப்ட் இல்லை. இன்னும் அந்த 10% சக்சஸ் வந்து ரிமைனிங் அடுத்த வருஷம் கண்டிப்பா எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நான் அச்சீவ் பண்ணேன். மெயின் இந்த ஃபோக்கஸிங் வந்து சின்ன பாலிசி டெய்லி கொடுக்கணும். மாசத்துக்கு 30 பாலிசி இந்த டார்கெட்டு. கண்டிப்பா 30ல் வந்து 15 கிளிக் ஆயிடும். அந்த மீதி 15யும் வந்து அடுத்த மாசம் வரும். கண்டிப்பா பின்னாடி பணம் இல்லை லேட் ஆகும் அப்படின்னும் போது கஸ்டமர் வந்து அடுத்த மாசமும் அவங்க கிட்ட வாங்கிடலாம். அப்புறம் சார் சொன்ன வந்து உறுதிமொழிகள் இருக்கு இல்லையா, நான் எம்டிஆர் தேவை 1002 டெய்லி காலையில் நாட்டையும் படிப்பேன். இந்த வாட்டி நான் எம்டிஆர் சிஓடி ஆக வேணும்ன்றத உறுதிமொழியை கேட்டிருக்கேன் சார்ட்டு. எனக்கு அனுப்பிச்சோம்னா இந்த வருஷம் நாங்கள் ஈஸியா சிஓடி அச்சீவ் பண்றோம்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக்சுவலி என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து சாதாரண பேக்ரவுண்டு தான், பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, சாதாரண ஆர்டினரி பேக்ரவுண்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி நம்ம ஹவுஸ் மெயில இருந்து எக்ஸாகர் சிஇஓ ஐடி கம்பெனி சிஇஓ வரைக்கும் இருக்காங்க எனக்கு கஸ்டமர்ஸ். அதெல்லாம் நான் எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ட்டும் அப்ரோச் பண்றேன். அப்புறம் மேக்ஸிமம் நம்ம
டேக் போட்டிருந்தாவே நம்ம 50% அந்த எல்ஐசி டேக் போட்டிருந்தாவே என்ன பொறுத்தவரை ஒரு 50% ஆஃப் பிசினஸ் நம்ம மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். என்ன பொறுத்தவரை எந்த கான்செப்ட் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல் கொடுக்குது. 50 என்னை பொறுத்தவரை 90 கொடுக்குது. பட் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் வந்து 50% கண்டிப்பா நம்ம பேச தேவையில்ல, பிளான் காமிக்க தேவையில்ல, எதுவுமே காமிக்க தேவையில்ல. 50% வந்து மினிமம் டேக்லயே வந்து சக்சஸ் பண்ணிட்டேன். டேக்லயும் அந்த எல்ஐசி லோகோ வந்து இப்ப குத்தி இருப்போம் இல்லைங்களா, அதுலயுமே சக்சஸ். நீங்க பிளான் சில பேச தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதுலயே எனக்கு 50% வந்திருக்கு. என்னுடைய அனுபவத்துல எனக்கு வந்திருக்கு. அது சேம் டைம் வந்து காலையில ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 7-8 மணிக்கு அந்த டேகும் இந்த பேசிக் காஸ்டியூம் தான் காஸ்டியூம் தான், இதே காஸ்டியூம் தான் எங்கேயும் போவேன். நைட்டு படுக்க வச்சு தான் இதை வந்து ரிமூவ் பண்ணுவேன், இந்த டேகும் சரி அந்த எல்ஐசி லோகம் சரி. அப்போ என்ன மக்கள் வந்து போகும்போது வரும்போது போகும்போது என்னடா இவன் போறான் வரான் போறான் வரான், இது ஆல்ரெடி ஸோ இவன் வந்து கரெக்டான நபர் தான்ன்றது நம்ம ஜட்ஜி பண்றாங்க. இன்னைக்கு போடாதவங்க கூட ஆஃப்டர் சம் டைம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கூட என் கஸ்டமர்லாம் 1 வருஷம் கூட ஆகல, வித்தின் 2 or 3 months 4 monthsலயே வந்து மறுபடியும் எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி கொடுத்து போட்டு முடிச்சிடும் சார். ஆக்சுவலி நான் அக்டோபர்லயே முடிக்க வேண்டியது என்ஆர்ஐ கஸ்டமர் லேட் பண்ணிட்டாரு. அந்த என்ஆர்ஐ கஸ்டமர் இஸ் கமிங் டு மீ அட் கமிங் ஜனவரி 24 ஜனவரில வர போறாரு என்கிட்ட. ஸோ அந்த நம்பிக்கையில தான் சார் சாருடைய கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸ் கூட இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட நான் மிஸ்ஸிங் இல்லை. எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். எங்க மேடம் கூட நான் இந்த கிளாஸ் பிசினஸ் பண்றோம், அவங்க கூட தான் போனோம் பேசிக் வேலை. பட் அதை கூட அன்னைக்கு கட் பண்ணிட்டு 5 AM கிளாஸ் தான் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணல. அந்த பொட்டன்ஷியல் தான், அந்த ஃப்ரீக்வன்சி அண்டு அண்டு அந்த ஃப்ரீக்வன்சி தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சுங்க. அப்புறம் இந்த இந்த வருஷம் சார்ட்ட கேட்டிருக்கேன், இந்த சிஓடி உறுதிமொழி வேணும்னு கேட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து சின்ன ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க, இதை கண்டிப்பா சொல்லணும். அவங்களுடைய மெச்சூரிட்டி வந்து 50,000 rupees தான் மேடம் வந்து மெச்சூரிட்டி. அவங்க கிட்ட வந்து ஒரு 40 lakhs rupees வந்து ஜீவன் சாந்தியில வாங்கினாங்க. அந்த பெஸ்ட் சர்வீஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததால அந்த மேடம் வந்து இனிமேல் எல்ஐசினா நீங்க தான், வேற யாரும் உள்ள என்டர் பண்ண விட மாட்டேன். ஆக்சுவலி அவங்க அந்த கோல்கேட் பாமாலிவ் அதுக்கு அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு இன்சூர் பண்ற மேடம். அவங்க ஆச்சரியன் முடிச்சிருக்காங்க. அந்த சேம் போன வாரமும் போய் பார்த்து வந்தேன். அவங்க பசங்க எல்லாம் என்ஆர்ஐயா இருக்காங்க. இனிமேல் எல்ஐசி தான் நீங்க தாங்க, வேற யாரும் will not enter to the அதர் பர்சன் ஃப்ரம் மீ டு மீ ஹவுஸ் சொல்லிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நாம சார் கிளாஸ் பண்ணதாலையும் எங்க டிஓ சப்போர்ட்னாலையும் என்னால ஈஸியா முடிக்க முடிஞ்சது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, பட் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியானும் இருந்துச்சுங்க. வித் சப்போர்ட் ஆஃப் த எங்க துரைமுருகன் சார், வித் ரமேஷ் சார் அண்ட் சந்தோஷ் சாருடைய கைடன்ஸ்லயும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. கஷ்டமே நான் ஃபீல் பண்ணலங்க ஆக்சுவலி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏஜென்ட்டுங்க சொன்னேன், நம்ம சேர்ந்தாச்சு எல்ஐசி படிக்கணும்னு சேர்ந்தாச்சு. மாசம் 2000 அப்போ திங்க் பண்ண சார் மாசம் 3000 4000 5000 கமிஷன் வந்தா என்னடா வீட்லயும் மதிக்க மாட்டாங்க, வெளியே என்ன செலவுக்கும் பத்த மாட்டேங்குது. கிளாஸ் சேர்ந்து அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். மாசம் அட்லீஸ்ட் மினிமம் 1 lakh வாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் சாருடைய கிளாஸ் சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய டார்கெட் வந்து இன்னும் வித்தின் 1 or 2 yearsல வந்து 10 lakhs per month எனக்கு அச்சீவ் பண்ணணும்னு என்னுடைய ஆசை இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆசை இருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் எங்க துரைமுருகன் சார் அண்ட் சந்தோஷ் சார் அண்ட் ரமேஷ் சார் இவங்களுடைய உதவினாலையும் கண்டிப்பா சப்போர்ட்னாலையும் கண்டிப்பா மாசம் 10 lakhs சம்பாதிக்கணும்ன்ற என்னுடைய எய்ம்ஸ் இருக்கு சார். கண்டிப்பா நிறைவேற்றுவோம் 4 நாள் முன்னாடி பின்னாடி ஆகலாம் முடியும், கண்டிப்பா நிறைவேற்றுவோம் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நண்பர்களே, திரு கண்ணன் அவர்கள் ரொம்ப ஒரு எளிமையான பேச்சு, பட் நல்ல எளிமையான மனிதர். நான் ஃபர்ஸ்ட் டைம் 2ஆம் தேதி டிசம்பர்ல தான் செஞ்சேன். 1 வருஷம் ஆச்சு கோர்ஸே முடிய போகுது. நான் நேரில் சந்திச்சதே டிசம்பர் 2ஆம் தேதி சென்னையில சூர்யா ரெசிடென்சி ஹோட்டல்ல சந்திச்சேன். உண்மையிலே நண்பர்களே, ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு வெற்றி அப்படிங்கிறது எளிமையா கிடைக்கும். எப்ப எளிமையா கிடைக்கும்னா மைண்ட் செட் தான். நம்ம மைண்ட் செட் ஒரு வெற்றி அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ண அந்த வெற்றி நமக்கு எளிதா தெரியும். ஆனா நம்ம மைண்ட் செட் அதுக்கு தயாரா இல்லைன்னா அந்த வெற்றி கூட மிக கடினமா இருக்கும். 2வது இவர் சொன்ன விஷயம் பாருங்க, மெயினான விஷயம் கான்ஃபிடன்ஸ். ஒரு மாசம் 30 பாலிசி, அதுல எப்படி ஒரு 15 எனக்கு க்ளோஸ் ஆயிடும். அடுத்த மாசம் கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் கான்ஃபிடன்ஸ். 2வது பாத்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்ட் சொல்ல இருப்பாங்க. ஹவுஸ் மெய்ட்ல இருந்து வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், ஹவுஸ் மெய்ட்ல இருந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ வரைக்கும் வச்சிருக்கணும். அப்ப பாட்டம் டு டாப் எல்லா லெவல்லையும் அவரோட ப்ராஸ்பெக்ட் செக்மெண்ட் வச்சிருக்காரு. அடுத்து அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் டேட்டா மைனிங். அதாவது டேட்டா மைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஏற்கனவே நம்ம வாங்கின டேட்டாஸ் இதை வச்சு இதுல இருந்து யார் யாரெல்லாம் நம்ம வந்து நம்ம பாலிசிதாரராக ஆக்கலாம், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பாலிசிகள் கொடுக்கலாம், அவங்க ஃபேமிலியில் இன்னும் யார் புதுசாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா அந்த டேட்டா மைனிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுரங்கம். மைனிங்னாவே சுரங்கம்.
அது நம்ம தொழில டேட்டா மைனிங்கிறது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி தோண்ட தோண்ட உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் டேட்டா மைனிங்கே செய்யறது இல்ல. ஒரு கஸ்டமர் பாலிசி கொடுத்துட்டா ரெஃபரன்ஸ் கேட்கறாங்க, அது கிடைக்கலாம். அதுக்கப்புறம் புதுசு புதுசா பாக்குறவங்களே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாலிசி கொடுத்தோமே, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோமே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, உங்களோட ஏஜென்சி ஏற பொறுத்து. அப்ப நம்ம பார்க்கும்போது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தார், இப்போ அவங்க எப்படி உயர்ந்திருக்காரு. அப்ப அவங்க கிட்டே அதிகம் வாங்கலாம் அப்படிங்கறத திங்கிங் நிறைய பேருக்கு வரதில்லை. அந்த வேலையும் கூட செய்யணும். ஒரு ப்ராஸ்பெக்டிங்ல இது ஒரு முக்கியமான அம்சம் டேட்டா மைனிங். அடுத்து முக்கியமான விஷயம் சொன்னார் அன்னைக்கு அந்த சென்னையிலையும் சொன்னார் சார் கண்ணன், டேக் எல்லாம் வெளியே போக மாட்டேன். உண்மையிலேங்க நீங்க எந்த நிறுவனத்தை சார்ந்திருக்கீங்க? நீங்க வேர்ல்டு நம்பர் 1 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்க. நம்ம எல்ஐசி வேர்ல்டு நம்பர் 1 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம், இந்தியாவில நம்பர் 1 அவ்வளவு பினான்சியலான சவுண்டான நிறுவனத்துல நம்ம ஒரு முகவரா இருக்கும். அந்த அந்த நிறுவனத்தையே ரெப்ரசென்ட் பண்றது நீங்க. எவ்வளவு பெருமையான விஷயம். அப்ப அவர் பாருங்க அந்த பெருமை, அந்த டேக். நான் ஒரு எல்ஐசி முகவர் அப்படிங்கிற டேக் ஐடென்டி கார்டு போட்டு போகும்போது அந்த லோகோ போட்டு போறேன், எல்ஐசியோட பேட்ச் போட்டு போறேன் அப்படிங்கும்போது அவர் சொல்லார் பாருங்க, நான் போறேன் வரேன், என்னை வாட்ச் பண்றாங்க. யாரு இவர் டெய்லி இப்படி போறாரோ. அப்போ ஒரு கான்பிடன்ஸை கிரியேட் பண்றாரு, ஒரு என்கொயரி அங்க கிரியேட் பண்றாரு. அப்போ அவங்க என்ன மனசுல வருது, இவர் ரொம்ப தீவிரமா அந்த தொழில் செய்யறாரு, தினசரி இந்த வேலைக்காக போறாரு. அப்ப இவருக்கு ஏதாவது நம்ம இவர்கிட்ட நம்ம ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், ஏன் இவர் மூலியமா நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்க. இது உண்மையிலேயே அருமையான விஷயம். அவர் சொன்ன விஷயம் அனைவருக்கும் ஒரு பாடம். இந்த எல்ஐசி டேக் போடுறது எவ்வளவு பெரிய கௌரவமான விஷயம் தான் இருக்குங்க. நம்ம நிறுவனத்தோட டேக் எல்ஐசிக்கு கொடுக்குறாங்க, அதை நீங்க போடும்போது எவ்வளவு பெரிய கௌரவமான விஷயம். ஏதோ கௌரவமான ஒரு நிறுவனம், பிரபலமான ஒரு நிறுவனம், நம்பர் 1 நிறுவனம். அது அது அந்த நிறுவனத்துல நாம் ஒரு முகவர் அப்படிங்கும் போது அதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது மக்கள் மத்தியில் அந்த கான்பிடன்ஸை கிரியேட் பண்றோம். அந்த கான்பிடன்ஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இன்னைக்கு அவர் சொன்ன இன்னொரு விஷயம் கவனிக்கலாம், இன்னைக்கு பாலிசி இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுக்கலனாலும் இன்னொரு நாளைக்கு கொடுப்பாங்க. அதனால ஒரே விஷயம் தான், ரொம்ப பாசிட்டிவான திங்கிங்க. பிளஸ் அவரும் சொல்றாருல, ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல தான் வந்தேன், மளிகை கடை வச்சிருந்தோம், கோவிட் டைம்ல மூடிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் மனம் தளராமல் இந்த ஒரு அருமையான ஒரு உன்னதமான தொழிலை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா இந்த தொழிலை சம்பாதனையை விட ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும், சர்வீஸ் மைண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சக்கூடிய கண்ணன் பாருங்க, அவரோட அடுத்த எய்மை சொல்லிட்டாரு. எவ்வளவு கான்பிடன்ஸா, நான் அடுத்த சிஓடி தான் பாருங்க. அதுதான் மெயின் விஷயம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 130 பாலிசிகள் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 130 பாலிசிகள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்ணன் அடுத்த வருஷம் கண்டிப்பா சிஓடிங்கிற டார்கெட்ல ஒர்க் பண்ணுங்க. அது சிஓடி உண்டான அஃபர்மேஷன் நான் கண்டிப்பா கொடுக்குறேன். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி சரிங்க சார். கண்ணன், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். பட் சரி கேளுங்க சார். உங்க ப்ராஸ்பெக்டிங் டேட்டா மைனிங் சொல்றீங்க, நீங்க சந்திச்ச ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் ஆயிருந்தீங்க, சொல்லுங்க. ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் ஆயிருந்தீங்க, யாராவது ஒரு கஸ்டமர்கிட்ட பாலிசி வாங்கும்போது வந்து ஆட்சேபனை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆட்சேபனைன்னும் போது தள்ளி போடுவாங்க சார். எனக்கு ஆட்சேபனை அதிகம் வந்தது இல்லை சார். ஆக்சுவலி இன்னைக்கு தள்ளி இல்ல பைசா இல்லை, அப்புறம் தள்ளி போடுவாங்க சார். தள்ளி ம் போடும்போது அவங்க நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலோ அன்னில இருந்து அந்த 4 வருஷத்துல கஸ்டமர் இன்னைக்கும் ஃபாலோப்ல இருக்கேன் சார். ம் அப்ஜெக்ஷன் ஏன் நீங்க இது பண்ண, ஒரு சிலர் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. தள்ளி தான் போட்டுருக்காங்களே ஒழிய நான் போய் கேட்டு அவங்க எல்ஐசி வேணான்னு சொல்லிட்டு இல்லை. எனக்கு ஒரு கஸ்டமர் 4 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் போட போறேன் சார். அப்ஜெக்ஷன் இல்லை அதிகமா வந்தது இல்லை சார். ஆக்சுவலி ஓகே. ஒரு பெரிய பெரிய பாலிசிக்கு மட்டும் எங்க வித் டிஓ சப்போர்ட்டோட போவோம். அப்பயே கிளாரிஃபை பண்ணி அப்பயே அந்த பெரிய பெரிய பாலிசி மட்டும் க்ளோஸ் பண்ணுவோம் சார். ஓகே நண்பர்கள், இந்த இடத்துல ஒருத்தர் சேட்ல போடுறாங்க, நான் பாருங்க, நீங்க 100 விஷயம் நல்லது இருந்தா ஒரு நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவை பெருசா நீங்க எடுத்துட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இதுலயும் ஜெயிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, நீங்க ஒண்ணு கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படி அதெல்லாம் பாலிடிக்ஸ்க்கே போகாதீங்க. நாம செய்யக்கூடிய தொழில், இப்ப நாம ஒண்ணுமே இல்லை, எல்ஐசி இல்லைங்க, நீங்க ஒரு சுயமா ஒரு கடை வச்சு நடத்தினா கூட அந்த கடையை பத்தி 4 பேர் பேசுறவங்க இருப்பாங்க. இந்த கடையில விலை ஜாஸ்தி, இந்த கடையில விலை பொருள் சரியில்லை, இந்த கடையில இப்படி இருக்குது, பழைய பொருள் ஏதாவது சொல்லுவாங்க. பாருங்க, சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம தொழிலை சிறப்பா செய்யணும், அது மட்டும்தான். நீங்க மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வேலையை செய்ய முடியாது. மற்றவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க செவிசாச்சிங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஸோ மிஸ்டர் கண்ணன், உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. விஷ் யூ ஆல் சக்சஸ். அடுத்த வருஷம் சிஓடி ஆகி. ஒரு நிமிஷம், அப்ஜெக்ஷன் பண்ண கேட்டவங்களுக்கும் திருப்பி இப்போ ஃபாலோ பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி சூப்பர் 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 சூப்பர், கிரேட். அப்ஜெக்ஷன் கான்ஃபிடன்ஸ் பண்ணி கேட்க போட மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களையும் இப்போ ஃபாலோப்ல தான் சார் வச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட். ஏன்னா ஏங்க, இதுல நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னோட பயிற்சியில் எல்லாருக்கும் சொல்றதா நண்பர்களே, ஒருத்தர் வந்து எல்ஐசி பாலிசி வேணாம்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அது இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய மனநிலை பர்மனண்டான டிசிஷன் கிடையாது. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கூட அவருக்கு ஏதோ ஒரு அவர் சுற்றுப்புற சூழல்லையோ இல்ல அவங்க ஃபேமிலிலையோ சொந்த சொந்த பந்தத்திலையோ ஒரு இழப்பு ஏற்படும் போது அப்போ ஒரு இன்சூரன்ஸோட அவசியத்தை உணர்றாரு பார்த்தீங்களா, அப்போ அவர் உங்களை கூப்பிடணும்னா நீங்க தொடர்புல இருக்கணும். அதுதான் மிஸ்டர் கண்ணன் பண்றாரு. போட மாட்டேன்னு சொன்னவங்களை கூட நான் இன்னைக்கு தொடர்புல வச்சிருக்கேன். அப்போ
ஒருத்தர் எப்போ ஒரு விஷயம் நல்லா பார்த்து நினைச்சீங்க நண்பர்களே, ஒருத்தர் எல்ஐசி பாலிசி வேணாம்னா இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் நோ, இட் இஸ் அ டெம்பரரி நோ. இப்ப வேணாங்கிறார், அவ்வளவுதான். ஃபியூச்சர்ல அவருக்கு எப்ப வேணாலும் இன்சூரன்ஸ் தேவைப்படலாம். அதற்காக நீங்க அவர் கூட தொடர்புல இருக்கணும். ஏன்னா அடுத்து அவர் பாலிசி போடணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்க தொடர்புல இருக்கணும். அவர் பர்மனண்டா நோன்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து அவரை விட்டு விலகிட்டீங்கன்னா அன்னைக்கு சூழ்நிலை அவருக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும் போது யார் அவர் முன்னாடி போய் நிக்கிறாங்களோ அவர்கிட்ட பாலிசி கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அதனால நண்பர்களே, இதுல ஒரே விஷயம் தான், மைண்ட் செட். ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் இருக்கவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டை கொஞ்சம் வச்சுட்டு நடுவில் சந்தேகம், இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது, காரண காரியங்களை தேடிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. எந்த இது இல்ல, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஸோ அதுக்கு வேண்டியது ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சு காட்டுவேங்கிற மைண்ட் செட் இருந்தா ஜெயிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்தது. ஸோ அடுத்து இந்த 2 பயிற்சியாளர் இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த 2 பயிற்சியாளர்களை நம்ம அழைப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக. நண்பர்களே, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரங்கராஜன் 6 மாத பயிற்சி ஏற்கனவே என்னோட பிளான் மாஸ்டரிங் நிறைய செஷன் எடுத்திருக்கேன். அதுல கலந்துக்கிட்டு அதில் அவருக்கு திட்டங்களை பத்தி நான் கூடக்கூடிய விளக்கங்களை பிடிச்சுதான் மிஸ்டர் ரங்கராஜன் சார் சென்னையில இருந்து 6 மாத பயிற்சி சேர்ந்தார். இப்போ டைரக்டா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டார். மிஸ்டர் கண்ணன் போன வருஷம் என்னோட பயிற்சியில் இருந்தாரு, எம்டிஐடி முடிச்சுட்டாரு. திரும்ப இன்னைக்கு அடுத்த பயிற்சிக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 2 வெற்றியாளர்கள் ஒரே விஷயம் என்னன்னா, நாம சாதிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு பயிற்சியாளர் வேணும். கண்டிப்பா இப்போ மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு, விளையாட்டுல நம்பர் 1 இருக்காரு, விராட் கோலி இருக்காருன்னா அவருக்கு ஒரு கோச் வேணும். ஏன்னா அவர் என்னதான் நம்பர் 1 விளையாட்டு வீரரா கிரிக்கெட்ல நம்பர் 1 இருந்தாலும் ஒரு கோச் இருந்தாதான் அவர் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியும், தொடர்ந்து விளையாடிட்டே இருக்க முடியும், தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். அது வெற்றியை தோல்வி 2வது, ஆனா தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்ள முடியும். அதே மாதிரிதான் ஒரு ஜிம்முக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு பாடி பில்டரா இருந்தாலும் அவருக்கு ஒரு ட்ரெயினர் இருக்கார். இப்போ ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு சிஇஓ இருக்காரு, ஆனால் சிஇஓ சொல்றாரு எனக்கு ஒரு மென்டர் இருக்காரு மாதிரி. ஏன்னா நான் ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணினா கூட எனக்குன்னு ஒரு மென்டர் வேணும். ஏன்னா அந்த மென்டர் தான் நான் செய்யறது சரியா தவறா, நான் சப்போஸ் ஒரு தவறான வழியில போனாலும் சரி பண்றதுக்கோ, சரியான வழியில போனா இன்னும் சீரா அந்த வழியில போறதுக்கோ பண்றாரு. அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு நமக்கு மேல ஒருத்தர், ஒரு பயிற்சியாளர், ஒரு ட்ரெயினர் வேணும். அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி எம்டிஆர்டி இலக்கை அடையணும்னு நினைச்சீங்கன்னா நண்பர்களே, நாங்க வரக்கூடிய இந்த 2024 ஒரு எம்டிஐடி பயிற்சி துவங்குறோம். ஏற்கனவே நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க, எங்க பயிற்சியில் இருக்கவங்க நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, புதுசா நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. எங்களோட எம்டிஐடி பயிற்சியில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த 2 பேச்சாளர் கூப்பிடுறேன், வெற்றியாளரை. எங்களோட 1 வருஷம் எம்டிஐடி பயிற்சியில நாங்க என்னென்ன விஷயம் கொடுக்குறோம்னா, பினான்சியல் பிளானிங். ஒரு மாதாந்திர சம்பளம் வாங்குறவர்கிட்ட எப்படி நீங்க பாலிசிகள் வாங்கலாம். ஏன்னா மாதாந்திர சம்பளம் வாங்குறவர் சொல்லக்கூடிய முதல் பதிலே வரவுக்கு மேல செலவு இருக்கு, வாங்குற சம்பளம் பத்தல, அவர்கிட்ட எப்படி பாலிசி வாங்கலாம், எப்படி பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத உணர்த்தலாம். அடுத்து ஒரு பிசினஸ் மேன்ட்ட போறோம். ஒரு பிசினஸ் மேன் சொல்லுவாரு, எனக்கு இன்சூரன்ஸே வேணாங்க, என்கிட்ட நிறைய வருமானம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இன்சூரன்ஸுங்கிறதும் ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுதான் அசெட் அலோகேஷன். அடுத்து டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பல்வேறு விதமா இருந்தாலும் அதுல பிசிக்கல் அசெட் இருக்கு, பினான்சியல் அசெட் இருக்கு. அதுல இன்சூரன்ஸ்ங்கிறது பினான்சியல் அசெட்ல வருது. மற்ற இன்வெஸ்ட்மெண்டோட இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு பெட்டர் அப்படிங்கிறப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் எஸ்டேட் கிரியேஷன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சொத்தை உருவாக்குறோம்னா இடம், ரியல் எஸ்டேட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே வராங்க. ஆனா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு சொத்தை உருவாக்கணும் அவசியம் இல்லை. எல்ஐசி திட்டங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விர்ச்சுவல் எஸ்டேட்டை, ஒரு சொத்தை உருவாக்கலாம், ரொக்க சொத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து ஓய்வு காலத்திற்காக எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கு, ஆனா ஓய்வு காலத்துக்கு யாரும் திட்டமிடுறது இல்லை. ஆனா ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா எப்படி இருக்கணும், எப்ப இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோட அவசியம் என்ன, எந்த அளவுக்கு பணம் சேர்த்தணும், ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிறத பேசுறதுக்கு உண்டான கான்செப்ட். அடுத்து ஒரு எல்ஐசி திட்டங்களே ஒரு ஆர்டி அப்படி விற்பனை செய்யுது, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படி விற்பனது, பிபிஎஃப் எப்படி விற்பனை பண்ணுது, இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்கணும். அடுத்து குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிக்கணும். இப்போ குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய பேர் சேமிக்கிறாங்க, ஆனா போதுமான அளவுக்கு சேமிக்கிறாங்கன்னா இல்ல, ஏதோ நீங்க கேட்குறீங்க ஒரு பாலிசி கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி கான்செப்ட பேசும்போது குழந்தைகளோட வயது என்ன, எதிர்காலத்தில் உங்க குழந்தை எந்த வயசுல எந்த காலேஜில் சேர்த்து போறீங்க, எந்த மாதிரி படிக்க வைக்க போறீங்க, இன்னைக்கே நீங்க நினைக்கக்கூடிய காலேஜ்ல, ஆசைப்படக்கூடிய காலேஜ்ல அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, உங்க குழந்தை படிக்கும்போது அங்க எவ்வளவு செலவாகும், அப்ப அதுக்குண்டான சேமிப்பு உண்டு பண்ணுங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது. அடுத்து ரிவர்ஸ் மார்க்கேஜ், இது ஒரு கான்செப்ட், ஜீவனமுக்கு வித்தியாசமா விற்கிறதுக்கு. அடுத்து HNI, மிகப்பெரிய தொழிலதிபர்கள், நல்ல வசதி உள்ளவங்களுக்கு எப்படி எல்ஐசி பாலிசிகளை விற்பது, இன்னைக்கு குறைஞ்சு வரக்கூடிய வட்டி விகிதங்கள் குறைஞ்சு வர காலத்துல எப்படி மற்ற இன்வெஸ்ட்மெண்டோட எல்ஐசி பெட்டர்ங்கிறது ரெப்போ ரேட் கான்செப்ட், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ்,
சேவிங் ஹேபிட், அதாவது குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு பழக்கம். குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது குழந்தைகளோட எதிர்கால கல்வி, எதிர்கால திருமணத்தை அப்படியே சேமிங்கன்னு சொல்றோம். அதையும் தாண்டி குழந்தைகளுக்கான இன்னொரு சேமிப்பு இருக்குங்க, அது பேர் தான் சேவிங் ஹேபிட். அடுத்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க அதுதான் பெட்டர்னு சொல்லக்கூடிய நேரத்துல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதற்கு சிறந்தது, எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் எதற்கு சிறந்தது, அதுக்கு 3P கான்செப்ட். அடுத்தது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவர் தான் இருக்கும்போது தன்னோட குடும்பத்தினருடைய குழந்தைகளுக்கான தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யறார், சம்பாதிக்கிறார், தேவைகளை பூர்த்தி செய்யறார், எதிர்காலத்துக்கு அவங்க தேவைகளுக்கு ஒன்னாலும் சேமிச்சு வைக்கிறார். ஆனா நாளைக்கு அவர் இல்லைங்கும் போது அந்த குடும்பத்தை அவங்க மனைவிக்கோ குழந்தைக்கோ எதிர்கால தேவைகளுக்கு ஒரு மாற்று வழியில் வருமானம் ஏற்படுத்தணும்னா அதுக்கு எங்க பண்ணலாம், எல்ஐசியில் எப்படி பண்ணலாம், அதுதான். அடுத்து சோசியல் மீடியாவில் எப்படி மார்க்கெட் பண்றது. இன்னைக்கு மக்கள் பூரா சோசியல் மீடியாவில் தான் அடிக்ட். நிறைய பேர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் தான் நேரம் நிறைய கழிக்கிறாங்க. இதன் மூலியமா உங்களை எப்படி நீங்க விளம்பரப்படுத்துது. அடுத்தது எல்ஐசியோட திட்டங்கள், அதனுடைய யூனிக்ஸ், அதனுடைய சிறப்பு அம்சங்கள். அடுத்தது என்ஆர்ஐ கிட்ட எப்படி பாலிசிகள் பேசி வாங்குறது, என்ஆர்ஐ கிட்ட இந்தியாவிலேயே இன்வெஸ்ட் பண்ணணும், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணா உங்க நாட்டுக்கு பணத்தை கொண்டு போக முடியுமா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணா இங்கேயும் டாக்ஸ் கட்டி உங்க நாட்டிலையும் டாக்ஸ் கட்டுமா, இது எல்லாத்தையும் பத்தியுமே பேச போகும். அடுத்து ப்ராஸ்பெக்டிங் கிடையாது, எப்படிலாம் ப்ராஸ்பெக்ட் கொண்டாடலாம், புது புது ப்ராஸ்பெக்ட் எப்படி கொண்டாடுறது, தெரிஞ்சவங்களை எப்படி ப்ராஸ்பெக்டா மாத்துறது, தெரியாதவங்களை எப்படி ப்ராஸ்பெக்டா கொண்டாடுறது, எப்படி டேட்டா மைனிங் பண்றோம். அடுத்து எல்ஐசியில இன்வெஸ்ட் பண்றோம், நிறைய பேர் சொல்லக்கூடிய முக்கியமான ஆட்சேபனை ரிட்டர்ன்ஸ் குறைச்சலா தெரியுது. பட் எல்ஐசியோட ரிட்டர்ன் குறைச்சல் இல்ல, சரியான ரிட்டர்ன்ஸ் தான் ப்ரூவ் பண்றதுக்கு ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ். அடுத்து இண்டிவிஜுவல் நபருக்கு மட்டும் பாலிசி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு தொழில் நிறுவனங்கள்ல அங்க வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் கொடுக்கக்கூடிய பாலிசி, அதனால அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட், அந்த எம்ப்ளாயிஸுக்கு தொழிலாளருக்கு என்ன பெனிஃபிட், அந்த கான்செப்ட் தான் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், கீமேன் இன்சூரன்ஸ், இந்த கான்செப்ட். அடுத்து ஒரு பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும். அடுத்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போய் பேசணும்னு அடுத்து அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்றாங்க. ரியல் எஸ்டேட் பெட்டர், கோல்டு பெட்டர், மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர், பிபிஎஃப் பெட்டர், என்பிஎஸ் பெட்டர், செல்லுமகள் திட்டம் பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்களுடைய எல்ஐசி திட்டங்கள் அதற்கு சளைத்ததில்லை, அதை விட சிறப்பானதா நாங்க கொடுக்குறோங்கிறது எப்படி கம்பேரிசன் பண்ணி கொடுக்குறது. அடுத்து ஈல்டு கால்குலேஷன், ஐஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணி நாம நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க எப்படி எந்த அளவுக்கு நாங்க ஈல்டு கொடுக்குறோம், அது இந்த எக்ஸல்ல உங்களுக்கு ஒர்க்கிங்ஸ் பிளஸ் எப்படி பிராண்டிங் பண்றது, உங்களை நீங்க எப்படி பிராண்டிங் பண்றது. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் அடுத்த வருஷம் 2024 ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் பயிற்சி நடத்த போறோம். இந்த பயிற்சியில் நீங்க என்னென்ன கத்துக்குங்க முழுக்க முழுக்க அப்படின்னா இவ்வளவு கான்செப்டுமே உங்களுக்கு கொடுக்க போறோம். எப்படி குவாலிட்டி ப்ராஸ்பெக்ட் எடுக்கிறது, எப்படி பெரிய பிரீமியம் சேலை க்ளோஸ் பண்றது, எப்படி ரெஃபரன்சஸ் அதிகம் வாங்குறது, எப்படி நம்ம க்ளோசிங் இன்க்ரீஸ் பண்றது, அடுத்தது how to achieve target, மீட்டிங்ல இருக்கேன் நாளைக்கு, எப்படி நம்ம டார்கெட்டை நினைச்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அடைவது, அடுத்தது மேலும் மேலும் நீரோட டார்கெட் எப்படி அதிகம் பண்ணி அடைவது, அடுத்தது ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசர் எப்படி மாறுது. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு வருட பயிற்சி. நாங்கள் இது வரைக்கும் தான் நம்ம 2015 எம்டிடி பயிற்சிகள் நடத்துறோம். ஆனால் 2007 வந்து கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன் பயிற்சியாக மாற்றிட்டோம், பிசிக்கல் மீட்டிங்கை குறைச்சிட்டோம். ஸோ இது இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி இது மூணுக்குமே பொருத்தமான கோர்ஸ். தனியாக எம்டிஆர்டிக்கு, சிஓடிக்கு, டிஓடிக்கு இல்லை. நாம சொல்லித்தரக்கூடிய இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் பண்ணாவே நீங்க அதுக்கடுத்து ஒரு வருஷம் எம்டிஆர்டி பண்ணாலும் அடுத்த வருஷம் மிஸ்டர் கண்ணன் சொன்ன மாதிரி சிஓடி பண்ணணும்னு ஆசை வரும். ஒரு முறை சிஓடி பண்ணாலும் ஏன் ஒரு டிஓடி ட்ரை பண்ணக்கூடாது என்ன வரும். கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தது இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குன்னா ஜனவரில இருந்து டிசம்பர், ஜனவரி 2020 டிசம்பர் மாதம் 2 பயிற்சிகள், மாதம் 2 பயிற்சிகள் காலை 9:30 முதல் மத்தியானம் 1:30 வரைக்கும் ஒரு 3.5 ஹவர் நடக்கும். நடுவில் பிரேக் இருக்கும். 3.5 ஹவர் 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஒன்னு டியூஸ்டே, ஒன்னு சண்டே. எந்த பேட்ச் வேணா நீங்க விருப்பப்படாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். 2வது செவ்வாய்க்கிழமை அல்லது 4வது செவ்வாய்க்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை அல்லது 4வது ஞாயிற்றுக்கிழமை நீங்க விருப்பப்பட்டதில்ல. அப்போ மொத்தம் 24 பயிற்சிகள், மொத்தம் 24 பயிற்சிகள் நடக்கும். மொத்தம் 24 பயிற்சிகள். இதுல டேட் தப்பா இருக்கு, பொங்கலுக்கு பிறகுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்சதும் ஆன்லைன் பயிற்சிகளால அந்த பவர் பாயிண்ட்டை உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன். உங்களுடைய கடமை அதை ரெஸ்பான்சிபிள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது. அடுத்தது ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்போம். அடுத்தது ஆன்லைன் பயிற்சிகள்னால சில நேரம் நெட் ப்ராப்ளம் இருக்கலாம், வாய்ஸ் கிடைக்காம இருக்கலாம், இல்லை நீங்களே கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்போ என்னன்னா அதுக்காக அந்த பயிற்சியோட ரெக்கார்டிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அந்த பயிற்சியோட ரெக்கார்டிங் உங்களுக்கு 30 நாட்கள் உங்க வசம் இருக்கும். நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு பிசிக்கல் மீட்டிங்ல இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இதுதான் ஜூம்ல. பிசிக்கல் மீட்டிங்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு போகணும், பயிற்சியில உட்கார்ந்து இருக்கணும். நீங்க பயிற்சியில எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றீங்களோ அதுதான் உங்க மனசுல நிற்கும். ஆனா இங்கே பவர் பாயிண்ட் வந்துருது, வீட்டில் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க அட்டன் பண்ணலாம், பிளஸ் அந்த ரெக்கார்டிங் வந்துருது. ஸோ இவ்வளவு விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் உங்களுக்கு. இந்த இவ்வளவும் சேர்ந்த அந்த பயிற்சிக்கான சிறப்பு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 24 பயிற்சிகளுக்கு
11,999 11,999 11,999 சிங்கிள் பேமெண்ட். சப்போஸ் சார் எனக்கு இப்போ வந்து மாச கடைசி ஆக மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன்னா நீங்க 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டலாம். இந்த மாசம் பாதி, அடுத்த மாசம் பயிற்சிக்கு முன்னாடி, பயிற்சி அப்படி பொங்கல் முடிஞ்சது ஆரம்பிக்க போறோம். அப்படி கட்டுறதா இருந்தால் 13,999. இதுக்கு ஜிபே பாருங்க, 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 9500455977, இன்னொன்று 6380414996. இந்த 2 நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எது வேணாலும் நீங்க பண்ணலாம். சிங்கிள் பேமெண்ட்னா 11,999. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் சார். வெறும் 24 பயிற்சிக்காக மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த பயிற்சியில சேர்றவங்களுக்கு நான் இன்னொரு ஆட் ஆன் கொடுக்குறேன். மிஸ்டர் கண்ணன் சொன்னார் தெரியுங்களா, 5am கிளப்னு ஒன்று சார் நடத்துறாரு, அது மிஸ் பண்ணாம கலந்துக்குவேன்னு. நண்பர்களே, எங்க எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அதாவது எம்டிஐடி பயிற்சிக்காக பயிற்சிகள் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம, ஒரு முகவர் ஒரு தனக்குன்னு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி பயணம் பண்றாருன்னா, அதுல இருந்து பின்வாங்க கூடாதுன்னா முதல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கணும், நல்ல மைண்ட் செட் இருக்கணும், பின்வாங்கக்கூடிய குணம் இருக்கக்கூடாது, மனோதிடம் இருக்கணும், நல்ல ஒரு வில் பவர் கண்டிப்பா வேணும். அப்போ இதை எப்படி ஏற்படுத்தலாம்னா, முதல்ல அவங்க மனநிலையை மாற்றணும். அதுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை, ஒரு வருஷத்துக்கு நடத்தணும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு ஒரு பயிற்சி இருக்கு. 5 to 6, 5 to 6. இது நான் கடந்த 2020 நடத்திட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன், உங்களோட குணாதிசயங்களை மாத்திக்கலாம், உங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், உங்களோட லட்சியத்துக்கு உயிர் கொடுத்துக்கலாம், லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யலாம், எந்த சூழலையும் பின்வாங்க மாட்டீங்க, டைம் மேனேஜ்மெண்ட், இவ்வளவு விஷயம் அதில் வரும். எப்படி ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்றது. இதுல வந்து அந்த பயிற்சியில எல்ஐசி திட்டங்களோ மற்ற விஷயமே இருக்காது. முழுக்க 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 உங்க மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்றதுதான் இந்த பயிற்சி. பாத்தீங்கன்னா இது வந்து எல்ஐசிக்கு மற்றவங்களுக்கு நடத்துறேன். ஒரு வருஷம் பயிற்சி, 52 பயிற்சி, 52 வாரங்கள், 52 பயிற்சி. இதுக்கு கட்டணம் 5,999. இதுக்கு கட்டணம் 5,999. ஆனா உங்களுக்கு ஒரு போனஸ், எம்டிஐடி பயிற்சி சேர்றவங்களுக்கு இந்த பயிற்சி ஃப்ரீ. அப்போ 24 எம்டிஐடி பயிற்சிகள், 52 5AM பயிற்சிகள், இதெல்லாம் சேர்ந்து தான் 11,999. புரியுதுங்களா? 24 எம்டிஐடி பயிற்சிகள் 11,999க்கு பிடிஎஃப், ரெக்கார்டிங் எல்லாம். அதை தவிர 52 இந்த மாதிரி 5AM கிளப் பயிற்சிகள், இது எல்லாம் சேர்ந்துதான். இதை தவிர எந்த புது திட்டங்கள் வந்தாலும் அதை பத்தின பயிற்சிகள், இந்த மாதிரி வெற்றியாளர் சங்கமம், இந்த மாதிரி. ஏன்னா கடந்த 2020 இருந்து எப்ப லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து நண்பர்களை முகவர்களோட நலனுக்காக, முகவர்களோட வளர்ச்சிக்காக, தொழில் வளர்ச்சிக்காக நிறைய பயிற்சிகள் கட்டணம் இல்லாம இந்த எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடந்துட்டு இருக்கு. என்னோட நோக்கமே அதுதான். ஸோ நீங்க ஒரு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் சார், நானும் ஜெயிச்சு காட்டணும், எனக்கும் சாதிக்கணும்னு என்ன இருக்கு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பயிற்சியில இணையலாம். இந்த பயிற்சியில் சேர்ந்தவங்க தான் பேசுறாங்க. 11,999 சிங்கிள், 13,999. இப்ப இன்னொன்னு கொடுக்குறேன். எப்பவுமே ஒரு சேலஞ்சிங் மைண்ட் செட்டுக்குன்னு ஒரு சேலஞ்ச் வைக்கணும். ஒரு சேலஞ்சிங் மைண்ட் செட் இருக்குங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கணும். சார் நான் இப்ப பணம் கட்டுறேன் சார் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் கட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? அதான் இப்ப நைட்டுல என்ன, இப்ப பயிற்சி முடியும் போது 9, ஒரு 10 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள பணம் கட்டுறேன். உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் மைண்ட் செட் இருக்கா? உங்களுக்கு ஒரு ஆஃபர், அதிரடி ஆஃபர் தரேன், 10,999. ஒரு அதிரடி ஆஃபர் 10,999. இப்ப நான் 10 மணிக்குள்ள இப்ப கட்டுறேன் சார், இப்ப கட்டி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன்னா 10,999. நாளை மறுநாள் நீங்க சிங்கிள் பேமெண்ட் 11,999, 2 பேமெண்டா இருந்தா 13,999. ஏன்னா எப்பவுமே ஆக்ஷன் டேக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்களா, அந்த மைண்ட் செட்டை. ஆக்ஷன் டேக்கருக்கு நம்ம சில விஷயங்கள் கொடுக்கணும்ல, ஆக்ஷன் டேக்கருக்கு நம்ம ஏதாவது ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். ஸோ சார் நான் இப்போ பணம் கட்டுறேன் சார், இப்போ 10 நிமிஷம் கட்டுறேன், 10,999 கட்டலாம். ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இந்த 2 நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, பேமெண்ட் பண்ணுங்க, அனுப்புங்க. இல்ல சார் நான் 2 நாளைக்கு கட்டுறேன், நாளை மறுநாள் கட்டுறேன், 11,999 சிங்கிளா கட்டலாம். 2 இன்ஸ்டால் பண்ணா 13,999. நீங்களும் ஜெயிக்கணும். இப்ப சொன்னார்ல மிஸ்டர் கண்ணன், எங்க பயிற்சிக்கு ஃபீஸை ஒரு பாலிசி விற்பனை செய்யணும், அதுல வர கமிஷன் எடுத்து ஒரு ஃபீஸை கட்டிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தொடர்ந்து வருமானம். அந்த மாதிரி இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா என்ன தெரியுமா, தொடர்ந்து அறுவடை, ஹார்வெஸ்ட், அறுவடை தான். ஸோ முடிவெடுங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா யோசிச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணும் சார், எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணுங்கிறவங்க உங்க பெயர் மொபைல் நம்பர் சேட்ல போடுங்க. உங்க பெயர் மொபைல் நம்பர் சேட்ல போட்டா இன்ட்ரெஸ்டட், பெயர் மொபைல் நம்பர் சேட்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த பயிற்சி பத்தி விளக்கம் வேணும் சார், சில டவுட்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுவாங்க, நீங்க அவங்க கிட்ட விளக்கங்களை கேட்கணும். ஓகேங்களா? சரி. இப்போ நாம அடுத்தது ஒரு வெற்றியாளர் கூப்பிட போறோம் பேசுறதுக்கு. அவர் பேர் வந்து திரு ஏ ஜாகிர் ஹுசைன், கோவில்பட்டை கிளையை சேர்ந்தவர், சீனியர் முகவர். இவர் எனக்கு இந்த கடந்த பயிற்சியில் தான் 2023 பயிற்சி தான் எனக்கு ஒரு அறிமுகம். நான் ஒரு உண்மையிலே சந்திச்சதில்லை, இல்லை வாட்ஸ்அப்ல பேசிக்கிறது தான், மீட்டிங் அப்போ பேசிக்கிறது தான். சார் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் முகவர். ஆனால்
ஒரே விஷயம் இவர் என்னன்னா, சொல்லக்கூடிய விஷயத்த, கத்துக்கக்கூடிய விஷயத்த உடனே செயல்படுத்தணும். கத்துக்கிற விஷயத்த, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த உள்வாங்கி சந்தேகங்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறவர். நிறைய ஜீவனமும் பாலிசிகள்லாம் கொடுத்து இவர் இந்த வருஷம் தனது கனவு இலக்கான எம்டிஆர்டி அடைஞ்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சாதனையாளரை உங்க முன்னாடி அறிமுகம் செய்யறேன். இப்போ அவர் உங்க முன்னாடி பேச போறாரு. வாங்க மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன் சார், வாங்க. சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி முடிச்சிருக்காரு மிஸ்டர் கண்ணன். ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி. ரங்கராஜன் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி. ஜாகிர் ஹுசேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி. பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். எம்டிஆர்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிருக்கேன். நான் 2000 ஏஜென்ட் எடுத்தேன் சார். கேட்க சார், பேசுங்க. 2000 ஏஜென்ட் எடுத்தேன். வருஷம் 100 பாலிசி கொடுத்தேன். ஆனா எம்டிஆர்டிங்கிறது எனக்கு வந்து இந்த உங்க 2022 இதே மாதிரி கிளாஸ்ல ஒரே ஒரு டைம் அட்டன் பண்ணேன். உடனே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு உங்க உங்க இதை எந்த இடத்துல போனாலும் அந்த பாலிசியை பத்தி பேச வைக்க அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சந்தோஷ் சார்ட்டையும் இடையில ஒரு டைம் 2 டைம் தான் பேசியிருக்கேன். இந்த 5M கிளாஸ் தான் நான் அட்டன் பண்ண முடியல, வேலைக்கு போயிடுவேன். ஒரே ஒரு டைம் தான் இப்போ போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா இந்த உங்க கிளாஸுமே நல்ல இதா இருந்தது. நீங்க அனுப்பிவிட்ட அவ்வளவு எதுவுமே பிரிண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா அவ்வளவுமே வச்சிருக்கேன் எல்லாமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பப்போ படிச்சு பார்த்துக்கிட்டு இது பண்றது. கஸ்டமரும் கேட்பாங்க. அது மாதிரி ஏரியால போகும்போது ஒரு சிலர் பாலிசி போடாட்டால் நீங்க சொன்ன அறிவுரையின்படி அவங்கள வந்து கிடைக்க கூடாது. அவங்க வந்து என்னன்னா பாலிசி கேட்டு அவங்க போடாட்ட சடைக்க விட்டுருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்து போங்க, அப்படி மாறி மாறி பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஒரு ஆள் பாலிசி போடணும்னா அதோட விட்டக்கூட அடுத்தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க அறிவுரையின்படியும் அதே மாதிரி எங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சுப்பிரமணிய சார் அடுத்த ஆபீஸ்லயே அடிக்கடி கேட்பாங்க, எம்டிஆர்டி எப்போ முடிக்க போறீங்க. போன வருஷம் எனக்கு 7 லட்சத்துல நின்றுட்டு உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வருஷம் இப்ப நவம்பர்லயே முடிச்சுட்டேன். அடுத்து என்னுடைய எய்ம் இந்த வருஷம் வந்து டபுள் எம்டிஆர்டி. ஆனா இப்போ எம்டிஆர்டி தாண்டி போய்கிட்டு இருக்கு. 2வது எம்டிஆர்டிக்கு ட்ரை பண்ணேன். ஆனா டேட்டு நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த விட்ட 2 எம்டிஆர்டி கண்டிப்பா முடிக்கிறதுக்கு உங்க கிளாஸுக்கு நான் பணம் கட்டிட்டேன். அதே மாதிரி உங்க வச்சு ஒரு கிளாஸும் நடத்தணும் ஒரு ஐடியா இருக்கு. யார்ட்டையும் பேசினேன். கண்டிப்பா திருநெல்வேலியில வச்சு நடத்துறதுக்கு இது பண்ணியிருக்கேன். நிறைய பெரிய பெரிய கஸ்டமர்லாம் வராங்க. அவங்கள வச்சு ரைட் பார்த்தேன். நீங்க சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்க உங்களுடைய இந்த வணிகம் இந்த வருஷம் எம்டிஆர்டி முடிச்சதுல ஏதாவது ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு ஆட்சேபனை வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சொல்லியிருக்கலாம். அந்த ஆட்சேபனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தட்ட எப்படி பேசுனீங்க, என்ன பண்ணீங்க? அந்த பீமா கோல்டு பாலிசியை பத்தி கேட்பாங்க. அது கேட்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அதுல கவரேஜ் இருக்கு, ஏன்னா அதுல லாயல்டி எடிஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய இதா இருந்தது. இந்த 16 வருஷம் போட்டதெல்லாம் அதுல கொஞ்சம் நிறைய பாலிசி பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் சமாளிச்சு அதுபோக உங்க கிளாஸ்ல சொன்ன இதையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அடிஷனல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க, இது மாதிரி அப்படி கேட்டான்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிடுங்க. அதையும் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அவங்ககிட்டே புது பாலிசி வாங்கிட்டேன். வாங்கி இந்த வட்டம் 44 பாலிசி பண்ணியிருக்கேன். 44 பாலிசி எம்டிஆர்டி முடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். 130 பாலிசி முடிச்சிருவேன் முடிச்சிருவீங்க மார்ச்ல. சூப்பர் சார். ரெண்டாவது, இப்போ உமன் பாலிசிகள் விற்பனைக்கு பெறும்போது ஏதாவது ஆட்சேபனை வந்திருக்கா? இல்ல சார், அதுல ஒண்ணு அந்த நீங்க சொன்னதை வச்சு பேசி ரொம்ப ஈஸியா முடிஞ்சுது சார். ரொம்ப ஈஸியா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவேன், சார்ட்டு கொடுத்துருவேன். நீங்க இந்த அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணி கட்டுறதுக்கு அந்த சார்ட்டை பார்த்துட்டு அவங்க உடனே எல்லாத்தையும் கேட்பாங்க. நீங்க சொல்றதை வச்சு எல்லாமே நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவங்ககிட்டயும். அதுக்கப்புறம் அப்படியே இவ்வளவு தருவாங்களா, நம்பிக்கை நம்பலாமா, உறுதியா நம்பலாம் அப்படின்னு உடனே அவங்க தீர பணம் சொல்றேன், பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நிறைய போற இடத்துலயுமே கூப்பிட்டு போட்டிருக்காங்க. நிறைய. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. நீங்க நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட பேசல இல்லையா? பேசும்போது தான் சொன்னீங்க நீங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற நீங்க
ஆமா. வேற ஏதோ ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் இடையில எப்படி எல்ஐசிக்கு நேரம் ஒதுக்குறீங்க? இப்ப நான் காலையில 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிட்டு எனக்கு உங்க தொழுதுட்டு வெளியே ஆபீஸ்க்கு அந்த வேலையை சூப்பர்வைசரா இருக்கேன். மேற்பார்வையாளரா வெளியே போறதுனால எனக்கு ஒன்று பையன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. ஆனா ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண அதே அருமையா இருக்கு. எனக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது. இந்த அடுத்து வந்து அதுக்கப்புறம் அந்த போற இடத்துல அப்படியே பேசிக்கிட்டு இதே மாதிரி பாலிசி சொல்லுவேன். அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் எல்லாம் பேர் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் அப்படி போய் பார்க்கிறது. மதியம் ஊட டைம் கிடைக்கும் போது அப்படி போய் பார்த்துக்கிறது. நல்ல இதா இருக்கு. அவங்க கிளாஸ் அருமையா இருக்கு. உங்களை மாதிரி எங்க ஏரியால ஆள் சேர்ந்தா நல்லா சிஓடி அதெல்லாம் தாண்டி முடிச்சிருவேன். சூப்பர் சார். எல்லாம் இறைவன் அருள் சார். அல்லாவோட அருள் உங்களுக்கு டிஓ நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. டிஓ நேத்து கூட போய் ஒரு இடத்துக்கு போனோம். பெரிய சூப்பர். பாலிசி வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, சார் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அதாவது ஒரு நிறுவனத்துல பணிபுரிஞ்சாலும் இடையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த எல்ஐசி முகவனுக்காக நேரத்தை ஒதுக்கி தினைக்கும் அந்த வேலையை செய்யறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு வெற்றிக்கு காரணம். இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாருக்கு நம்மளோட பாராட்டு தெரிவிச்சுக்கணும். அதே நேரம் அவருக்கு உறுதுணையா இருந்த திரு சுப்பிரமணியம் சார் அவருடைய வளர்ச்சி அதிகாரிக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு டபுள் எம்டிஐடி சிஓடி முடிக்கணும் சார். அதற்குண்டான வேலைகளை நீங்க இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருங்க. சரி, உங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலே முடிச்சிருவாங்க. கண்டிப்பா நன்றி சார், நன்றி சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நண்பர்கள், சாரை பத்தி சொல்லணும்னா அப்பப்போ பயிற்சியில் சில முக்கியமான சந்தேகங்கள்லாம் கேட்பார். அந்த உமக பத்தி ஏதாவது விஷயங்கள் டெக்னிக்கலான விஷயங்கள் பேசும்போது சில சந்தேகம். ஏன்னா அந்த சந்தேகம் ஏன் கேட்கிறாரு, அவரு கஸ்டமருக்கு கேட்டிருப்பாங்க, அதை கேட்கிறாரு, அதை தெளிவுபடுத்திக்கிறாரு. அந்த தெளிவுபடுத்திக்கிட்டு சார் பார்த்தீங்கன்னா சீனியர், ஒரு சீனியர் பர்சன் இருந்தாலும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டே இந்த வேலையும் செய்யறாரு பார்த்தீங்களா? செஞ்சு எம்டிஐடி முடிச்சிருக்காரு. இப்போ நிறைய பேர் கேட்டா ஏங்க எம்டிஐடி முடிக்கலன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சார் நான் ஒரு பார்ட் டைம் ஏஜென்ட் சார். நான் உடனே தப்பிக்கிறதுக்கான வழிகள் சொல்றாங்களே ஒழிய, நம்ம பார்ட் டைம் இருந்தாலும் ஃபுல் டைம் நாங்க ஒரு நாளைக்கு நம்ம முகவாண்மைக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்குனா போதும், அதில் ஜெயிக்கணும். இதுல பார்ட் டைம் ஃபுல் டைம்ல இல்லை, ஒரு நாளைக்கு இந்த முகவாண்மை தொழிலுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க அதுதான் முக்கியம். அதுதான் ஃபுல் டைம். தினைக்கும் வேலை ஒதுக்கலைன்னா நீங்க பார்ட் டைம். தினைக்கும் ஒரு ஃபுல் டைம் ஏஜென்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட் டைம் ஏஜென்ட் தினசரி 3 to 6 மணி நேரம் எல்ஐசி முகாண்மைக்காக நேரம் ஒதுக்குறாங்கன்னா அவங்க ஃபுல் டைம் ஏஜென்ட் தான் நண்பர்களே. அது ஏன் நம்ம செய்ய முடியுது? நம்ம என்ன செய்யறோம்னா செய்ய முடியாததுக்கு காரணத்தை தேட்டோம். பார்ட் டைம் ஏஜென்ட்லாம் எங்க சார் பண்றது? நண்படி, எல்லாராலையும் முடியுங்க. அதுக்கு வேண்டியது அந்த மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை தான் நாங்கள் 5 AM கொடுக்குறோம். பார்த்தீங்களா, ஒரு உதாரணம் சொன்னார் தெரியுங்களா? அவர் காலையில் 6 மணிக்கு டியூட்டிக்கு போறதுனால 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேங்கிறாரு. இறைவனை தொழுறாரு, அல்லாவை தொழுதுட்டு அப்புறம் அவரோட பணிக்கு போறாரு. ஆனா ஒரு 5 AM அட்டன் பண்ணாரு. பாருங்க, அந்த இறைவனை தொழுகிறதே மிகப்பெரிய ஒரு உன்னியமான வேலை. அது அதை விட பெரிய மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தினசரி இறைவனை தொழுகிறதே பெரிய விஷயம். கடவுளை நம்ம ப்ரே பண்ணாலே அது எந்த மதமா இருந்தாலும் சரி, கடவுள் டெய்லி ப்ரே பண்ணணும். அதுவே மிகப்பெரிய கடவுள் நமக்கு சக்தி. கடவுள் நமக்கு ஒரு உறுதுணையை கூட இருக்காரு. அடுத்தது ஒரு வேலைக்கு போறாரு. ஒரு பையன் எனக்கு அட்டன் பண்ணிட்டு ஒரு கிளாஸே சார் இவ்வளவு அற்புதமா இருக்குன்னா நான் சொல்ல போறேன். 52 கிளாஸ் நடக்க போகுதுங்க உங்களுக்கு. நீங்க இந்த பயிற்சிகள்ல வேற அந்த பையன் பயிற்சி என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல ரமேஷே வேற மாதிரி இருப்பார். வேற மாதிரி இருப்பாருன்னா என்ன, பேசுறது எல்ஐசி திட்டங்களோ எம்டிஆர்டியோ பேச மாட்டேன். நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில குடும்பத்துல சந்தோஷமா எப்படி இருக்கணும், எப்படி லட்சியத்தை அடையணும், அதுக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கணும், உடல்நிலை எப்படி வச்சுக்கணும், என்னென்ன செய்யணும், உடல் ஆரோக்கியத்தை எப்படி பேணணும், எப்படி திட்டமிடணும், எல்லாமே அதுல வந்துடும். ஸோ தயங்காம பயிற்சியில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட், பேமெண்ட் பண்ணவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. பேமெண்ட் பண்ணிட்டா உடனே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. அப்பதான் எங்களுக்கு அது ரெஃபரன்ஸ் ஆகும். ஏற்கனவே 2 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேமெண்ட் பண்ணவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ட்ரெஸ்டட் பெயர் போடுங்க. கிளிக் பண்ணுங்க. நரசிம்மன், நரசிம்மன் ஒருத்தர் பெயர் போட்டிருக்கீங்க, பட் உங்க மொபைல் நம்பர் போடல சார். உங்க மொபைல் நம்பர் போட்டா தான் நம்ம பேச முடியும். நெக்ஸ்ட், அடுத்த பேச்சாளர் பேச போறாரு. அடுத்த பேச்சாளர் திரு டி சவுந்தரராஜன், சென்னை CBO 10 சாந்தி தேட்டருக்கு முன்னாடி அவங்க கிளை இருக்கு. இவருடைய வளர்ச்சி அதிகாரி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நபர், எனக்கு ரொம்ப நண்பர், இளைஞர் திரு பாலகிருஷ்ணன். அவருக்கு முதல்ல நான் பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா அவர் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், இதை வச்சு நிறைய பயிற்சிகள்லாம் நடத்துறவர். திரு சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் தான் நம்ம பயிற்சியில் ஜாயின் பண்ணாரு, 2022. அந்த வருஷமும் இலக்கை முடிச்சாரு. அவருக்கு மெயின் உறுதுணை பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி அதிகம். பாலகிருஷ்ணன் சார் அவ்வளோ சப்போர்ட்டிவானவர் மிஸ்டர் சவுந்தரராஜனுக்கு. லாஸ்ட் இயர் மிஸ்டர் சவுந்தரராஜன் நிறைய முறை முயற்சி பண்ணி போன வருஷம் முடிச்சுட்டாரு. இந்த வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸாக முடிச்சுட்டாரு. ஸோ தொடர்ந்து 2 வருஷம் எம்டிஐடி முடிச்சுட்டாரு. தொடர்ந்து 2 வருஷம், லாஸ்ட் இயர் திஸ் இயர், இந்த வருஷம் முடிச்சாச்சு.
அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமா சொல்ல போற விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயர் பேசும்போது சொல்லியிருக்காரு. இந்த அஃபர்மேஷன் சொன்னார்ல மிஸ்டர் கண்ணன், நான் அந்த எம்டிஐடி கோர்ஸ்ல சேரவங்களுக்கு ஒரு உறுதிமொழி மாதிரி ஒரு விஷயம் கொடுப்பேன். அதை டெய்லி படிங்க. அந்த உறுதிமொழி உங்களுடைய மனப்பக்குவத்தை மாற்றும், உங்க மைண்ட் செட்டை மாற்றும், உங்களுக்கு ஒரு மனோதிடத்தை ஏற்படுத்தும், வில் பவரை கொடுக்கும்னு சொல்லுவேன். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றவரு. ஸோ இந்த நேரத்துல நம்ம சவுந்தரராஜனை பேச அழைக்கிறோம். சவுந்தரராஜன், உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. சவுந்தரராஜன் அவரை வெல்கம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல இருந்து நீங்க வெல்கம் பண்ணலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பர் சூப்பர். சூப்பர் சார். இந்த வாய்ப்பு கொடுத்து எம்ஜிஆர் சக்ஸஸ் அப்படிங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். என்னை பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சவுந்தரராஜன். நான் பார்த்தீங்கன்னா கடந்த 2003 பார்த்தீங்கன்னா ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமா ஏஜென்சியில் வந்து எம்டிஆர்டி ட்ரை பண்ணி விட்டுருவேன். கிட்ட வந்துட்டு போன வருஷம் தான் சாரோட கிளாஸ்ல எம்டிஆர்டி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். போன வருஷம் ஜாயின் பண்ணி போன வருஷம் நான் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அது இந்த வருஷம் முடிச்சிட்டேன். போன வருஷம் நான் கேலக்சியும் முடிச்சுட்டு இந்த வருஷம் கேலக்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கேலக்சி கிளப்ல பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம் சவுந்தரராஜன், திரும்ப ஒரு தாட்டி சொல்லுங்க. ஏன்னா வாய்ஸ் வாப்ளிங் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தாட்டி சொல்லுங்க. இல்ல, போன வருஷம் நான் எம்டிஆர்டி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி போன வருஷமும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி போன வருஷம் தான் முடிச்சேன். நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60% 70% பண்ணிட்டு விட்டுடுவேன். எம்டிஆர்டி பண்ண மாட்டேன். இந்த சாரோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி நான் போன வருஷம் நவம்பர்ல முடிச்சேன். இந்த வருஷம் எம்டிஆர்டி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஏப்ரல் மேல முடிக்க வேண்டியது செப்டம்பர் வரைக்கும் போயிடுச்சு. செப்டம்பர்ல முடிச்சுட்டேன். இப்போ போன வருஷம் கேலக்சி முடிச்சுட்டேன். இந்த வருஷம் கேலக்சி போயிட்டு இருக்கு. கேலக்சி இந்த வருஷமும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது 2003 இருந்து 2012 வரைக்கும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி அதிகாரி மிஸ்டர் ஆர் பாலகிருஷ்ணன் சார் பத்தி சாரும் சொன்னாரு. பட் ரொம்ப ரொம்ப பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி அவரு. அவர் நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு. ஒரு மோட்டிவேஷன், நமக்கு உன்னால முடியும், நீ பண்ணணும், இவ்வளவுதான் சொல்லுவார். வேற எதுவும் சார் சரியா கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. ஏன்னா பாத்தீங்கன்னா அவரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ணணும், வேற எதுவும் சொல்ல மாட்டேங்க. பண்ணணும் அட்டாச்மெண்ட் அவர்கிட்ட. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமா இருந்தேன், பார்ட் டைம் தனியா பண்ணிட்டு இருந்தேன் டைரக்டா. அதுக்கப்புறம் வந்து 2012 தான் அட்டாச்மெண்ட் ஆனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம இப்படியே ஒரு மினிமம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ள ஒரு உத்வேகம், நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது, இறங்கி ஃபுல் டைமா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து அதுக்கப்புறம் 2012 கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு நான் கம்பெனில ஒரு ராணின்னு ஒரு கம்பெனில வந்து ராணி என்எஸ்கின்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டீசென்டான சேலரி ஒரு 20-25,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைமா இறங்கினேன். ஃபுல் டைமா இறங்கின பிறகு பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷேர் கிட்ட இருந்து தான், அந்த நம்ம டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கிளப் நுழைஞ்சேன். அதுக்கு கிளப்ல வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்டிஆர்டி நான் வீடு கட்டினது. எனக்கு மெயினா சொல்லணும்னா எல்ஐசி தான் எல்லாமே கொடுத்தது. எல்ஐசி வந்து முதல்ல நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு சில விஷயங்கள் அணுகிறதே கிடையாது. அதை வந்து நான் நிறைய டைம் நான் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ முழுமையா நம்புறேன். எல்ஐசி எல்லாம் தரும், எல்ஐசி தான் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம செய்யறது எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும்ன்ற மாதிரி நான் இப்ப எல்லாமே செய்யறேன். அந்த பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு 5am கிளப்ல வந்து நிறைய விஷயம் சொல்லுவார். நான் நிறைய டைம் அட்டன் பண்ண மாட்டேன், ஒரு சில கிளாஸ்லாம் அட்டன் பண்ணேன். இந்த 5am கிளப்ல ஒரு இன்னர் மைண்டோட பவர் என்னன்றத பத்தி எல்லாம் நிறைய டைம்ல சொல்லியிருக்காரு. அது என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். உள்ள ஆழமா பதிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பா நமக்கு வந்து அது ஒரு கை கொடுக்கும்ன்றதுலாம் நான் வந்து நாம வந்து ஒரு போன வருஷமே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆயிருக்கு. நான் அதை பத்தி சொல்லணும். இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. பட் நான் செலக்டிவா நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்த வருஷம் நான் எம்டிஆர்டி கோர்ஸ்லயும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு மார்க்கெட்டிங்கா சொல்லல. பட் என்னன்னா நம்ம என்னதான் நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஏஜென்சி கரியர்ல இதுல கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம கத்துக்கிறதே திருப்பி கத்துக்கினா கூட நம்ம எக்ஸ்பெக்ட் ஆகலாம் நல்லா. ரெண்டாவது நம்ம இதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது. பிசினஸ்ல எல்லாம் எவ்வளவு பேர் பண்றாங்க. ஆனா நம்ம இது மாதிரி கத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு எந்து இருந்துகிட்டே இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அது ஒண்ணு. சார் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றத பத்தி ஒரு 5 பாயிண்டா சொல்லிடுறேன் சார். நான் எழுதி வச்சிருக்கேன், பார்த்து தான் படிக்கிறேன். அதாவது பி பாசிட்டிவ் இன் த ஃபீல்டு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவான மைண்டோட ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணும், நம்ம எந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை விற்கல,
நம்ம விற்க போறது இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட். நம்ம வந்து ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் இது மாதிரி வரப்போகுதுன்றதுனால. அதனால ஒரு பாசிட்டிவ் மைண்டோட போகணும். ரெண்டாவது நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் வந்து பாசிட்டிவான பீப்புள் கூட இருக்கணும். சார் நிறைய டைம் சொல்லுவார், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கும், பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நான் சில சமயத்துல பிசினஸ் எனக்கு இல்லைன்னா கூட நான் என்ன சொன்னேன், நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு, இதை நான் சொல்லும் போது எனக்கு அடுத்த வாரத்திலே கூட எனக்கு பிசினஸ் வரும். அந்த மாதிரி நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் மைண்டோட தான் இருப்பேன். எனக்கு பிசினஸ் வருது வரல அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். எப்பவுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து என்னுடைய பிளஸ். நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயும், இன்னும் நல்லா வந்துட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் நான் பேசுறது. ஒண்ணு சார். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த கஸ்டமர். எந்த ஒரு கஸ்டமரையுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் நான் பண்ண மாட்டேன். நம்ம இன்னும் சில சமயத்துல நம்ம சில கஸ்டமர்ஸ் வேண்டுமென்றே வந்து பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி திருப்பி சில விஷயங்களை நம்ம செய்ய வைப்பாங்க. இல்லைன்னா தெரியாம கூட கேட்பாங்க நம்ம கிட்ட. நம்ம ஆனா ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு பெரிய பிசினஸ் இல்லையே, நம்ம ஏன் அவரை இது பண்ணணும்லாம் பண்ணாம அவருக்கு நம்ம கரெக்டான சர்வீஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம அந்த பொறுமைக்கு ஒரு பலனா வந்து பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா அந்த கஸ்டமரோட பொசிஷன்லாம் வந்து நமக்கு தெரியாது, பர்சனலா பார்ப்போம். ஆனா ஒரு பிசினஸ்ல பெரிய லெவல்ல கூட இருப்பாரு, கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட எனக்கு வந்திருக்கு. அதனால வந்து ஒரு கஸ்டமரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும்ன்றது இந்த ஃபீல்டுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பி ஆக்டிவ் இன் த ஃபீல்டு. அதாவது ஒரு நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்வு அடைஞ்சிருவோம், எல்லாருக்குமே உண்டு. நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணவனா போவேன், நல்லா எந்த திடீர்னு ஒரு பாலிசி வரலாம் ஒரு மாதிரி ஆகும். அதனால எல்லாரும் ஒரு பெரிய பெரிய பாலிசியை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறத விட சின்ன ஒரு சின்ன பாலிசியை ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும், நம்ம ஃபீல்டுல இருக்கும், நம்ம சோர்வடையாம இருக்கும், ஒரு ஆக்டிவா இருந்துகிட்டே இருப்போம். அதனால ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். திடீர்னு நமக்கு ஒரு பெரிய பிசினஸ் நமக்கே தெரியாம, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சரௌண்டிங் நம்மளுடைய வெளி உலகம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பெரிய பிசினஸ் நமக்கு கொடுக்கும். ஃபோர்த் ஒன் சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பி டச் வித் கஸ்டமர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னன்னா நம்ம இருக்கோன்றது தெரியும். அதாவது சாரோட பாத்தீங்கன்னா பீமா மித்ரால பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரீட்டிங்ஸ், இதெல்லாம் நான் எப்பவுமே பீமா மித்ரோட கிரீட்டிங்ஸை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பர்த்டே விஷஸ் அனுப்புவேன். நான் என்னுடைய முதல் வேலை காலையில எழுந்திரிச்ச உடனே நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நீங்க சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் படிக்காம இந்த வருஷத்துல நான் ஒரு நாள் கூட வெளியில போறது கிடையாது. ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகும், ஆனா அந்த அஃபர்மேஷனை ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு ஊண்டுதலா இருக்கணுமேன்றதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்ன்றதுக்காக கண்டினியூஸா செய்யறேன். நான் இது வரைக்கும் கண்டினியூஸா சில விஷயத்தை செஞ்சதே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அஃபர்மேஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மேல படிச்சுட்டு இருக்கேன். சாரோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து அஃபர்மேஷன் படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு கூட படிச்சேன். பெருமைக்காக சொல்லல, நிஜமாவே அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். அவர் சார் ஒருத்தருக்கு சொன்ன மாதிரி, கண்ணன் சார் கேட்ட மாதிரி, எனக்கு இந்த வருஷம் சிஓடி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. நீங்களும் அந்த சிஓடி அப்ரிவேஷனை கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ரெண்டாவது இந்த ஆல்வேஸ் பி இன் டச்ன்றது ரெகுலர் ஃபாலோ அப். ரெனிவல்ஸ் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரெனிவல் ஃபாலோ அப் வந்து கண்டிப்பா பண்ணும்போது நமக்கு புது பிசினஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து ரெனிவல்ஸை மிஸ் பண்ணாம கண்டிப்பா தயவு செய்து ரெனிவல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது இந்த இயர்லி கேலண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நமக்கு புதுசா ஒரு பிசினஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம புது பிசினஸ், ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கூட நான் முந்தானத்து ஒரு கேலண்டர் எடுத்து போய் கொடுக்க போனேன். நான் எப்பவுமே கேலண்டர் போடுவேன், கிட்டத்தட்ட 7-8 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். ஒரு கேலண்டர் கொடுக்க போகும்போது ஒரு கஸ்டமர் கிட்ட நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் கேலண்டர்லாம் கொடுத்து கடைசியா கிளம்பும் போது உச்சவன் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு பத்தி சொன்னேன். அந்த ப்ராடக்ட் அவர் விருப்பப்பட்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 25,000 பிரீமியம் கொடுத்தாரு. அதை வந்து அப்படியே மெடிக்கல் போட்டு அமைச்சிருக்கேன். 53 வயசு மெடிக்கல்லாம் பண்ணியாச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இயர்லியாவே கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நியூ பிசினஸ்ல வாய்ப்புகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு சார். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்கணும், நம்ம கஸ்டமர்கிட்ட போய் கேட்கணும். கஸ்டமர்கிட்ட டச் பண்ணிட்டு இருக்கோம், கஸ்டமர்கிட்ட எப்பவுமே டச்ல இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இது ஒண்ணு. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். அதாவது பி ஏ ப்ரொஃபஷனல். நிறைய நீங்க ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாவே நம்ம மாறணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார், நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா சிவில் இன்ஜினியர் தேடி நம்ம போவோம். அவர் நல்லா வந்து நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவாருன்னு ஒரு நம்பிக்கை. அதே போலதான் இப்ப கஸ்டமரும் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஒரு கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நம்மளுடைய ஏஜென்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காரா, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காரா, நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா ஃபியூச்சர்ல, இதெல்லாம் நிறைய எதிர்பார்க்கறாங்க. அதனால ப்ரொஃபஷனலா நம்ம மாறணும். ப்ரொஃபஷனலா மாறணும்னா என்னன்னா, நம்ம கத்துக்கணும், அப்டேட் ஆகணும், நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணணும், நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மள வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் முகவரா மாறிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன்.
அதுதான் வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல 5am கிளப்ல பாத்தீங்கன்னா சார் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த அபார்ட் ஃப்ரம் இந்த ப்ராடக்ட் இல்லாம விஷயங்கள்லாம் நிறைய சொல்றாரு. அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எப்படி வந்து நம்ம எப்படி இருக்கணும். இப்ப சார் ஒரு விஷயம் கூட சொன்னாரு, ஒரு டேக் போடாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் சார் கூட சொன்னாரு. அதே போல பாத்தீங்கன்னா நானும் வந்து இந்த டேக் போடாம இப்பெல்லாம் வந்து வீட்டை விட்டு ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனலா வெளியில போறேன்னா டேக் போடாம நான் போனதே கிடையாது இது வரைக்கும். ஒரு சில கிளைண்ட் என்கிட்ட பார்த்து கேட்டிருக்காங்க. ஒரு செகண்ட்ல ஒரு மளிகடைக்காரர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ மூலம் பார்த்திருக்காரு. அவர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, இவர் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கிறாரு, டைமிங்க்கு போறாரு, டைமிங்க்கு வராரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டக்கின் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு அவரு. எனக்கே தெரியாது, அவர் உங்க வீட்டுக்காரருக்கு வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நமக்கே தெரியாது, கஸ்டமர் நோட் பண்றாங்க. அதனால கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் கிடைக்கும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். அதனால இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். தயவுசெய்து எல்லா ஏஜென்ட்ஸும் நல்லா வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய கத்துக்கணும், அதாவது பாசிட்டிவா இருக்கணும். அதனால எல்லாரும் இந்த வருஷம் வந்து நல்லா சம்பாரிச்சு பிசினஸ்ல வந்து சக்சஸ் வரணும்ட்டு வேண்டிக்கிறேன் சார். எல்லாரும் எம்டிடி ஆகணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். வெல்டன், சூப்பர் சூப்பர் சூப்பர். நண்பர்களே, திரு சௌந்தரராஜன் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடந்த வருஷம் பயிற்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இவர் பயிற்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க டிஓ அவங்க குழுவுக்காக ஒரு பயிற்சி மாதம் போய் பயிற்சி எடுப்பேன். பாருங்க, அது ஒரே விஷயம் தான், இன்டென்ஷன் தான். அதாவது நான் எம்டிஐடி பயிற்சியில் எங்களுக்கு கொடுப்பேன், மாதம் 2 கிளாஸ் அட்டன் பண்ணுவார். அவங்க வளர்ச்சி அதிகாரி பயிற்சி நடத்துவார். அப்போ வந்து முன்னாடி சேர்ல உட்காந்து கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட முன்னாடி சேர்ல வந்து உட்காந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிச்சு ஒரு பயிற்சி கூட மிஸ் பண்ண மாட்டார். ஏதாவது பயிற்சி இருந்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் தவிர என்ன சொல்லுவார், சார் நான் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் போட்டுமான்னு என்னட்ட அவங்க டிஓடியே சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின். நண்பர்களே, ரெண்டு விஷயம் தான் இப்போ அவர் சொல்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயம். அதாவது ஆக்டிவா இருக்கணும், தொழில் மேல நம்பிக்கை இருக்கணும், நாமளும் பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவான நண்பர்கள் கூட இருக்கணும். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, நம்ம குணாதிசயம். நமக்குன்னு சில ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் ஏற்படுத்திக்கிட்டோம்னா நாம் அந்த ஒரு இப்போ டிசிப்ளின் அப்படிங்கிறது வேற, ப்ரொஃபஷனல் டிசிப்ளின்னா போய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அந்த டிசிப்ளின். ப்ரொஃபஷனல் டிசிப்ளினா இந்த தொழில் நான் எடுத்தேன், இந்த தொழிலுக்காக டெய்லி எவ்வளவு நேரம் ஒதுக்குறேன், டெய்லி எவ்வளவு பேரை சந்திக்கிறேன், எப்படி நான் என்னோட கஸ்டமர் எப்படி நான் பாத்துக்கிறேன், என்னோட கஸ்டமருக்கு எப்படி நான் சர்வீஸ் கொடுக்குறேன். அது மாதிரி ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் 100% நல்லா பண்றாரு. அதனாலதான் தொடர்ந்து வெட்டி போன வருஷம் கேட்டு இந்த வருஷம் கேலக்ஸி, இந்த வருஷம் கேலக்ஸி வந்துட்டு வரப்போறாரு, வந்துட்டார் செகண்ட் இயர். அடுத்தது அவருடைய எய்ம் பாருங்க சிஓடி. நண்பர்களுடைய ஒரே விஷயம் தான், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வேணும்னா எண்ணத்துல வந்து நம்ம ஒரு எழுச்சியான எண்ணங்கள் வேணும். அதாவது நம்ம கத்துக்கணும், நிறைய படிக்கணும், நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இவரும் பார்த்தீங்கன்னா அதே தான் டேக். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ற பாயிண்ட் ஒன்று கவனிச்சிங்களா, அதாவது நாம நினைப்போம் யாருமே நம்மளை கவனிக்கிறது இல்லை, நம்மளை யாராவது கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவர் அந்த ரோட்ல போறாரு, அந்த மளிகை கடைக்காரர் வாட்ச் பண்றாரு, இவர் எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்காரு. அப்ப என்னன்னா அடுத்து அவர் இன்வெஸ்ட் பண்ண என்ன நினைப்பாரு, இவரை நம்பி நம்ம பணம் போடலாம் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா இது பணம் சம்பந்தப்பட்ட தொழில் இல்லைங்களா. ஒருத்தர் உங்களை நம்பி பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம மேல முதல்ல நம்பிக்கை அவங்க நம்ம உருவாக்கும். அது மறைமுகமா, நேரடியாக இப்ப பேசுறது ஒண்ணு, இப்ப மறைமுகமா இவர் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி ஒருத்தர் கவனிக்கிறார். அப்போ ஒரே விஷயம் தான் நண்பர்களே, இந்த தொழில அவர் சொன்ன மாதிரி நம்பிக்கை வேணும். இந்த தொழில சாதிக்கிறார் சொல்றாருல, இந்த எல்ஐசி தான் எனக்கு எல்லாமே கொடுக்குது, வீடு கட்டுறேன் எல்லாம் சொல்றாரு, கட்டியிருக்கேன்னு. அப்போ இந்த தொழில சம்பாதனைக்கு பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு வானமே இல்லை. எல்ஐசி முகவான்மையில வானமே இல்லை. இவருக்கு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் என்ன தெரியுங்களா, இவர் அவங்க வளர்ச்சி அதிகாரி கூட சேர்ந்தது. அவங்க வளர்ச்சி அதிகாரி அவ்வளவு அற்புதமான ஒரு நபர், பழகிறதுக்கு எளிமையானவர். இவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப மோட்டிவேஷனா இருப்பார், நல்லா பேசுவார், அவர்கள்ட்ட ஆக்டிவா இருப்பாரு. ஸோ அவருக்கு முதல்ல நான் ஒரு சல்யூட் பண்ணேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர். இவருக்கு வளர்ச்சி அதிகாரியா கிடைச்சிருக்காரு, அது இன்னும் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த நேரத்தில் சௌந்தரராஜிட்ட ஒரு சில கேள்விகள் கூட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய இந்த அனுபவத்துல அப்ஜெக்ஷன், ஏதாவது ஒரு பெரிய அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சார் பாலிசி எல்ஐசியில பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அப்ஜெக்ஷன் ஒன்றும் பெருசா வந்ததே இல்லை சார். உங்களுக்கு வரல? சார் ஆமா சார், கான்பிடென்டா இருந்ததுனால வரல. இல்ல அப்ஜெக்ஷன் பெருசா வந்தது இல்ல சார். ஆக்சுவலா என்னன்னா ஒரு சில பாலிசிஸ் நமக்கு வராது, அதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸே அப்ஜெக்ஷனே வரும். அதெல்லாம் நமக்கு வேஸ்ட்னு தெரியும், அதெல்லாம் நம்ம முன்னாடி அது கூடவே ஓடிட்டு இருப்போம் நிறைய. அதெல்லாம் இப்ப தெளிவாயிடுச்சு. ஒரு சிலர்லாம் போட மாட்டாங்க, வேணும்னு நம்ம கிட்ட அவங்க மியூச்சுவல் ஃபண்டு சில விஷயங்கள் தான் போவாங்க, அவங்ககிட்ட நம்ம கிட்ட வந்து இது இருக்கு இது இல்ல இதை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி எனக்கு பெரிய அப்ஜெக்ஷன்லாம் வந்தது இல்லை. ஆனா சில சமயத்துல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்னன்னா சிலதை நம்ம கேட்க தயங்குறோம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர்லி பிரீமியம் வேணும், ஆனா வந்து அவங்க மந்த்லி மைண்ட் செட்ல இருப்பாங்க, மந்த்லி ஒரு 5000 ரூபாய் கட்டுறேன். பட் நான் என்னன்னா ஒரு சில ஐடியாஸ் கொடுத்து இந்த மாசத்துல வாங்கியிருக்கேன் பிசினஸ். பாத்தீங்கன்னா என்னன்னா
இயர்லி மந்த்லி கட்டுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இது இயர்லியா கட்டுறதுனால உங்களுக்கு எவ்வளவு அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இயர்லியா கட்டினா, அந்த இயர்லியை வந்து நீங்க மந்த்லியா வந்து நீங்க ஆர்டிஏ கட்டி அதுல இருந்து ஒரு உங்களுக்கு இயர்லி ஒரு இது வந்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் டிஸ்கவுண்ட், எவ்வளவு அதுல வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதெல்லாம் சொன்ன பிறகு ஒரு 3 கிளைண்ட் வந்து அப்படியே ஸ்பாட்ல ஆஃப் இயர்லி இந்த மந்த்லின்றது இயர்லியா கொடுத்து அவங்க வந்து நாங்க ஆர்டி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண உடனே கையோட ஓபன் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த நான் வந்து எல்லாருக்கும் சொல்றேன். இது கட்டினா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டடா இருக்கும்ட்டு அதை வந்து நிறைய பேர் சொல்லலாம். கண்டிப்பா சிலர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை எடுத்துப்பாங்க. அதனால கேள்வி கேட்கலாம் தாராளமா. ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் சவுந்தரராஜன் சார் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஒரு சிலர் மந்த்லி கட்டுறேன் குவார்டர்லி கட்டுறேன்னு சொல்லும்போது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மந்த்லியே கட்டினா எவ்வளவு கட்டுறாரு, அதே இயர்லி கட்டினா கண்டிப்பா நமக்கு வந்து ரிபேட் இருக்கு. அப்ப காட்டும் போது அதுல குறைவு. அடுத்தது அவர் இன்னொரு சூட்சம் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த வருஷம் நீங்க இயர்லி கட்டிட்டு அடுத்த வருஷத்துக்கு இப்ப இருந்தே மந்த்லி ஒரு ஆர்டி போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஆர்டி ஒரு 12 மாசம் கட்டும்போது அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் சேரும். அப்ப இங்க பிரீமியம் குறைவு, அதோட இன்ட்ரெஸ்ட் வருமானம் போது கஸ்டமருக்கு இன்னொரு விஷயத்துல நம்ம உங்களுக்கு ஒரு பணத்தை மீதி பண்ணி தரங்க போது அவங்க கண்டிப்பா இயர்லி மோடுக்கு வருவாங்க. சூப்பரான ஒரு செல்லிங் பாயிண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆனுவல் பிரீமியம் வாங்குறதுக்கு. அடுத்தது உங்க ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. சும்மா ஒரு உங்க மத்தவங்க கேட்கறாங்க, ஒரு முன்னாடி சேட்ல போடுறாங்க. சார் அந்த ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் ஒன்றும் நம்ம வந்து நம்ம தனியாலாம் எதுவும் பண்றது இல்லை சார். இப்போ டேட்டா மைனிங் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி டேட்டா மைனிங் நம்ம எடுக்கணும். என்கிட்ட பாத்தீங்கன்னா டேட்டா மைனிங் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கிட்டே நான் என்னென்ன பார்ப்பேன்னா, அப் டு 0 to 10 years ஏஜ் இருக்கவங்களை தனியா எடுத்துட்டு நானே வந்து ப்ரெசன்டேஷன் அனுப்புவேன். கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க, சில பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே எல்லாம் நான் விஷ் பண்ணுவேன், ரெகுலரா பர்த்டே விஷ் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கூடவே ஒரு ப்ரெசன்டேஷன், அவங்க பர்த்டே விஷ் பண்ணும்போது தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நான் கூடவே ஒரு ஈவினிங்ல ஒரு ப்ரெசன்டேஷன் அனுப்பிச்சு விட்டுருவோம் குழந்தை பேர்ல. அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நானே என்னுடைய டேட்டா மைனிங் என்னுடைய கஸ்டமர்ஸ்குள்ளேயே தான் நான் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருந்தே நல்ல பிசினஸ் வந்துட்டு இருக்கு. பட் இப்போதும் நான் நிறைய விஷயங்கள் தனியா ஆபீஸ்ல எல்லாம் போட்டு ஒரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு சார், சாரி 2 minutes. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் முகவரா மாறணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் ஒரு 300 கிளைண்ட்ஸ் வந்தாவே ஒரு ஆஃபீஸ் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி இருக்கிறாங்கன்றதுனா ஆஃபீஸ் வச்சிருக்காரு, பரவாயில்ல இவர் ஏதோ பண்றாரு, ஏதோ ஏஜென்ட்னா ஆர்டினரி ஏஜென்ட் சும்மா வராங்க போறாங்க ஏதோ பண்றாங்க வந்த வரைக்கும் லாபம் அப்படின்லாம் இல்லை. ப்ரொஃபஷனலா பண்றாரு அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் வச்சீங்கன்னா அதுக்குன்னு தனி மரியாதை கொடுக்குறாங்க. அதனால வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க ஒன்று ப்ரொஃபஷனலா மாறி ஒரு ஆஃபீஸ் வைங்க, ஸ்டாஃப் போடுங்க, ரெனியூவல் அவங்க ஃபாலோ பண்ண சொல்றது. இப்போ என்ன ரெனியூவல் ஃபுல்லா என்னோட ஸ்டாஃப் தான் பாக்குறாங்க. நான் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்றேன், பிரீமியம் கலெக்ஷன் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பிரீமியம் கலெக்ஷனுக்கு ஒரு ஆள் போடுற ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கேன். அதனால வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆஃபீஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இதை பார்த்துட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து பரவாயில்ல ஆஃபீஸ்லாம் வச்சிருக்கீங்களா சூப்பருங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்க. அதனால அதுவும் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்ல நமக்கு வந்து ஆட் ஆகும். சூப்பர் நண்பர்களே, இவர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க. ஒரு ஆஃபீஸ் போடுறோம் அப்படின்னாவே என்னன்னா டெலிகேட்டிங் த ஒர்க் அப்படின்னு என்னன்னா, ஒரு முகவரை நீங்களே எல்லா வேலையும் செய்யக்கூடாது. ஒரு முகவரோட முக்கியமான பணியே மார்க்கெட்டிங் தான். புதிய புதிய நபர்களை சந்திக்கிறது, இன்சூரன்ஸை பத்தி பேசுறது, ஃபாலோ பண்றது, ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, க்ளோஸ் பண்றது பிசினஸ். பட் நீங்களே பிரீமியம் ரினியூவலுக்காக ஃபாலோ அப் ஆஃபீஸ் போறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னன்னா வேலைகள் வந்து டைவர்ஷன் ஆகும், கவன சிதறல். இப்போ ஒரு ஆஃபீஸ் போட்டால் இன்னொன்று விஷயம் தெரியுங்களா, ஒரு ஐடென்டிட்டி. எனக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குன்னா அப்போ இந்த முகவர் மற்றவங்க வித்தியாசப்படுறாரு. ஏன்னா இவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காருன்னா இவர் கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் பண்றாரு, ப்ரொஃபஷனலாக இருக்காரு. அங்கே ஒரு ஸ்டாஃப் போட்டுரும், அந்த ஸ்டாஃபோட ஒர்க் என்ன சொல்றாரு, ரினியூவலுக்கு ஃபாலோ. இவருக்கு அந்த வேலை குறையுது, அந்த டென்ஷன் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் இவர் புது மார்க்கெட்டிங்ல இறங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை டெலிகேட் த ஒர்க் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணும்போது என்ன ஆகுன்னா, வேலைகளை பிரித்து கொடுப்பதனால உங்களோட முழு பணி மார்க்கெட்டிங், ப்ராஸ்பெக்டிங், மார்க்கெட்டிங் தான். இந்த வேலையை நீங்க பக்கா பண்ணாலே உங்களுக்கு பிசினஸ் வரும். ஸோ சவுந்தரராஜன், உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு ஷேரிங் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க சிஓடி தான், உங்களை சிஓடி தான் நான் சந்திப்பேன். சிஓடி சந்திச்சு வந்து நான் உங்களை பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். வாழ்த்துக்கள். உங்க சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நண்பர்களே, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே திரு சவுந்தரராஜன் உங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து 2 வருஷம் 2012 இருந்து இருக்காரு. 2012 தான் பாலகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. பட் இப்ப தொடர்ந்து இமிடேட் பண்றாருன்னா வளர்ச்சி தான். அதாவது இந்த தொழில் மேல ஒரு அதீத நம்பிக்கை, முகவாண்மை மேல எப்ப எந்த தொழிலாளராக இருந்தாலும் அந்த தொழில் மேல நம்பிக்கை வச்சாலே தொழில வளர்ச்சி வருங்க. நிறைய பேர் ஏஜென்சி எடுக்கிறாங்க, ஆனா சரியா பிசினஸ் பண்ணாதனால அவங்க சந்தேகப்படுறது அவங்க மேல இல்ல, தொழில சந்தேகப்படுறாங்க. முதல் பிரச்சனை எங்கன்னா, நாம சரிவர செய்யறோமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நான் என் தொழில சரிவர செய்யறேன்னா, நான் என் தொழில சரிவர செஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா தொழில் நடக்க போகுது. நான் என் தொழிலை சரிவர செய்யாம தொழிலை வந்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு 4 பேர்
நாலு நாலு நபர்கள். மிஸ்டர் ரங்கராஜன் ராணிப்பேட்டை கிளை முதல் முறையாக எம்டிஆர்டி. திரு வி கண்ணன் வேளச்சேரி பிரான்ச்சு சென்னை, அவர் முதல் முறை எம்டிஆர்டி. திரு ஜாகிர் ஹுசேன் சார் கோவில்பட்டி கிளை, அவர் வந்து முதல் முறை எம்டிஆர்டி. ஸோ அடுத்தது மிஸ்டர் சவுந்தரராஜன். ஸோ இவங்க 4 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். அதே நேரம் இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா குருவா இருக்கக்கூடிய வளர்ச்சி அதிகாரிகள் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க 4 பேர் இன்னும் மேலும் மேலும் சாதிக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு இவங்களுக்கு என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். ஸோ நண்பர்களே, ஒரே விஷயம் தான். இவங்கெல்லாம் சொல்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் பார்க்குறோம், ஒரு ப்ரொஃபஷனல் முகவரா நீங்கள் மாறணும். ஒரு ப்ரொஃபஷனல் முகவரா மாறணும்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நமக்கு அவர் சவுந்தரராஜன் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த தொழில் நம்ம என்னென்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைச்சாலே நம்ம கற்றுக்க மாட்டோம். இன்னும் என்ன கற்றுக்கிறது? ஒரு பிளானை தெரியறோம், பிளானை விற்கிறேன், இன்சூரன்ஸ் விற்கிறேன். இன்னைக்கு இன்சூரன்ஸ் யாரும் இன்சூரன்ஸ்க்காக வாங்குறது இல்லை. அந்த இன்சூரன்ஸே ஒரு முதலீடாக பார்க்குறாங்க. அதனால தான் ரிட்டர்ன்ஸை பற்றி பேசுறாங்க. இன்சூரன்ஸ் நினைச்சா யாருமே ரிட்டர்ன்ஸ் பற்றி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இதில் ரிட்டர்ன்ஸ் கம்மின்னு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்சூரன்ஸே ஒரு முதலீடாக பார்க்கறதுனால தான் முதலீடு பிளஸ் அதில் பாதுகாப்பு ரெண்டுமே இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த இன்சூரன்ஸ் திட்டங்களை நீங்க ஒரு இன்சூரன்ஸ் திட்டமாக சொல்லாம அதை அவங்களோட தேவைக்கு ஏற்ப நீட் பேஸ் இல்லைங்க கான்செப்டா கொண்டு போகும்போது நீங்க அதுல மாஸ்டர் ஆனீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் முகவரானா நீங்க அந்த பாலிசிகளை இன்னும் ஈஸியா வச்சு நீங்களும் எம்டிஆர்டி சிஓடி அடையலாம். ஸோ எங்களோட எம்டிஆர்டி பயிற்சியில நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபினான்ஷியல் பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட், போஸ்ட் டிமானிட்டைசேஷன், விர்ச்சுவல் எஸ்டேட் கிரியேஷன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சைல்டு எஜுகேஷன் பிளானிங், சேவிங்ஸ் ஹேபிட், இவ்வளவு விஷயம் 24 பயிற்சி நான் கொடுக்க போறேன். இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட், ஒரு திட்டங்களை எப்படிலாம் பிரிச்சு வைக்கலாம் பாருங்க. என்னென்ன மாதிரி தேவைகள், ஏன்னா மக்களோட தேவைகள் மாறுபடுது. எம்ப்ளாயர் ஸ்கீம், கீமேன் இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், டாக்ஸேஷன் நாலேஜ், 80C என்ன, 80CCC என்ன, 80C18D என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயம், செக்ஷன் 1010D என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் வந்துடும். அடுத்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ், அதாவது ஒரு நம்ம எல்ஐசி ரிட்டர்ன்ஸ் குறைச்சல் இல்லை, சரியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குறவங்க ப்ரூவ் பண்ற மெத்தடு, ரெப்போ ரேட் கான்செப்ட், 3P கான்செப்ட், IRR கால்குலேஷன்ஸ், பிளஸ் அதர் இன்வெஸ்ட்மெண்ட். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவங்க கம்பேர் பண்ணாலும் அந்த இடத்துல என்னோட எல்ஐசி திட்டங்கள் சரியானபடி தான் இருக்கு. நீங்க அந்த கம்பேரிசன் தான் தவறுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், சோஷியல் மீடியா மார்க் பண்ணலாம், மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர், நமக்கு ஒரு பயிற்சியாளர் கூட இருக்கும்போது நீங்க உங்க இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது அந்த இலக்குக்கான ஞாபகத்தைப்படுத்திக்கிட்டு இலக்குகள் அடைவதற்கான எளிய வழிகள், அதுக்குண்டான யுக்திகள் எல்லாமே கொடுக்கணும். அந்த பயிற்சி தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷமா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். 2020, 2021, 22, 23, இப்போ அடுத்து 24 வரப்போகுது நண்பர்களே. எங்க பயிற்சியில கலந்துக்கிட்ட நிறைய பேர் முதல் முறையாக எம்டிஐடி முடிச்சவங்க நிறைய இருக்காங்க. இதுல ஒரே விஷயம் என்னன்னா, எங்க பயிற்சியில சேர்ந்தவங்க அத்தனை பேர் எம்டிஐட் ஆனா எனக்கு இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஜெயிக்கிறாங்க. அப்போ முதல் மெயின் செட் என்னன்னா, பயிற்சியில சேர்ந்தாலுமே சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பயிற்சி செய்து ப்ராஸ்பெக்டிங், டேட்டா மைனிங் சொன்னாருன்னா மிஸ்டர் சவுந்தரராஜன் அதே தான் சொல்றாரு. டேட்டா மைனிங் மஸ்ட். பழைய கஸ்டமர் லிஸ்ட் எடுத்தாலும் அதுலயே நமக்கு வருங்க. அதுலயே நம்ம செக்மெண்டைஸ் பிரிக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய பேராமீட்டர் இருக்கு. அதே மாதிரி தெரியாத நபர்கள்ட்ட எப்படி பாலிசி வாங்குறது, கோல்டு காலிங், இது எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே. ஸோ இவ்வளவு சேர்ந்தது தான் இந்த 1 வருஷ பயிற்சி. இந்த 1 வருஷ பயிற்சியில இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை நீங்க செலவாவே நினைக்கக்கூடாது. ஏன்னா சவுந்தரராஜன் சொன்ன ஒரே பாயிண்ட், ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, இன்னும் நம்ம என்ன கத்துக்க போறோம், இதுல என்ன கத்துக்கிறது இருக்கு எல்ஐசி ஏஜென்சி அப்படி இருக்காதீங்க. இன்னைக்கு கஸ்டமரோட எதிர்பார்ப்புகள் வேற, கஸ்டமர் கேட்கக்கூடிய கேள்விகள் வேற, கஸ்டமரோட கம்பேரிசன்ஸ் வேற. ஏன்னா அவ்வளவு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால இது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் முகவர், சாதனை முகவரா மாறலாம். சாதாரண முகவரா இருக்கவங்களும் சாதனை முகவரா வரலாம். சாதனை முகவரா இருக்கவங்க அடுத்தடுத்த சாதனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் பெரிய முக்கியமான விஷயங்க. ஸோ இந்த பயிற்சியானது எம்டிஐடி சிஓடி டிஓடிக்கான பயிற்சி. ஜனவரி to டிசம்பர் மாதம் 2 பயிற்சிகள், செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேட்ச். நீங்க எந்த பேட்ச் விருப்பப்படுறீங்களோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு சண்டே தான் வேணும்னா சண்டே கலந்துக்கலாம், டியூஸ்டேல கலந்துக்கலாம். இது 2வது வாரம் 4வது வாரம் நடக்கும். பயிற்சி முடிஞ்சோன்னா பவர் பாயிண்ட் வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷம் வாட்ஸ்அப் சப்போர்ட், ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதற்கான சிறப்பு கட்டணம் வெறும் 11,999. இப்போ சொன்னார்ல 5AM பத்தி சவுந்தரராஜன் சொன்னார்ல, நிறைய ஏன்னா சில நேரங்களில் அதிகாலை ஒரு சிலர் கலந்துக்க முடியல. பட் 5AM தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த 5AMல நீங்க கலந்துக்கிறதுனால என்னன்னா, நீங்க ஒரு லட்சியம் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி பயணிக்கிறீங்க. அந்த இலக்கிலிருந்து பின்வாங்காம வெற்றி மேல வெற்றி நீங்க பெறறதுக்காக ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடியதான் என் 5AM பயிற்சி. 5AM பயிற்சி நான் சொல்றதை விட அதை கலந்து அதுல அட்டன் பண்ணி ஃபீல் பண்றாங்க, உணர்றாங்க. அவங்கள கேட்டா தான் தெரியும் நான் சொல்றதை விட. ஸோ இதுக்கான பேமெண்ட் 11,999 சிங்கிள் பேமெண்ட். நீங்க இன்னைக்கு இப்ப கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1 ஹவருக்குள்ள முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னா 10,999. அது உங்களுக்கு ஒரு ஆஃபர், ஒரு 1,000 ருபீஸ் வந்து அந்த உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். இது வந்து ஒரு சேலஞ்சிங், அதுதான் ஆக்ஷன் டேக்கருக்கு.
சிங்கிள் பேமெண்ட்னா 11,999. நீங்க நாளை மறுநாள் கூட கட்டுங்க 11,999. இல்ல சார் எனக்கு இன்ஸ்டால்மெண்டா வேணா இன்னைக்கு இந்த நீங்க இப்ப பாதி கட்டிடலாம், அடுத்த மாசம் பயிற்சிக்குள்ள பாதி கட்டலாம் 13,999. இதுக்கு உங்களுக்கு 5 AM அந்த 5 AM பயிற்சி தனியா அட்டன் பண்ணணும்னா 6,000 ரூபாய். நான் இதெல்லாம் சார் அதெல்லாம் சேரேன்னா சேரலாம். 6,000 ரூபாய் 6,000 rupees கட்டினீங்கன்னா 52 பயிற்சிகள். இது எல்லாம் சேர்ந்து தான் கொடுக்குறோம். ஆகையால் இந்த இந்த நேரத்தில் முகவர்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா இருக்கு. ஏற்கனவே MDIT பக்கமா போறவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இருக்கக்கூடிய இந்த 14 நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் பொன்னான நாள். அருமையான ஒரு பிளான் உங்களுக்கு LIC லான்ச் பண்ணியிருக்காங்க நவம்பர் 2 ஜீவன் உற்சவ். யாரெல்லாம் ஷார்ட் டேர்ம் கேட்டாங்களோ அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுங்க. ஜீவன் உற்சவ் பிளானை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. என்னோட யூடியூப் சேனல் MGR சக்சஸ் அகாடமி. அதுல போனீங்கன்னா கடந்த 2000 வந்து நிறைய பயிற்சிகள், கட்டணமில்லாத பயிற்சிகள் நிறைய நடத்திருக்கேன். நிறைய பயிற்சிகள் 2020 நான் ஸ்டார்ட் பண்ணி தினம் ஒரு தகவல்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா, MGR சக்சஸ் அகாடமி நோக்கமே என்னன்னா, குறைந்த கட்டணத்துல முகவர்களுக்கு அதிகமான விஷயங்களை கொடுக்கணும். குறைந்த கட்டணத்துல அதிகமான விஷயங்களை கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, குறைந்த கட்டணத்துல அதிகமான விஷயங்கள் கொடுக்கணும். அதுதான் நண்பர்களே, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆகையால் யோசிக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ட்ரெஸ்ட்னு போடுங்க. உங்க பெயர் மொபைல் நம்பர், இல்லைன்னா வெறும் பெயர் மொபைல் நம்பர் போட்டால் கூட எங்கள் அலுவலகத்துக்கு வந்து சந்தோஷம் இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ பயிற்சியில் இணைவதற்கு யோசிக்காதீங்க. தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. இதுதான் என்னுடைய கோட்பாடு எப்பவுமே. ஆகையால் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் வெகு விரைவில் ஒரு 10 daysக்குள்ள அடுத்து இதே மாதிரி இன்னும் 4 பேர் உங்களுக்கு சார் இன்ட்ரெஸ்ட்னு போடுறீங்களா, உங்க மொபைல் நம்பரும் பேரும் கொடுங்க சார். போட்டேன். நண்பர்களே, இன்னும் 10 நாளுக்குள்ள இன்னொரு பயிற்சி இதே மாதிரி ஒரு 4 வெற்றியாளர்கள் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு அவைலபிள் இருக்காங்க, பேசுறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்கள வச்சு இன்னொரு பயிற்சியும் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாபு சார் கூப்பிடுறது. மிஸ்டர் ரமேஷ் பாபு சந்தோஷ் கூப்பிடுங்க. சந்தோஷோட நம்பர் பாருங்க 81 இல்லைன்னா என் நம்பர் பாருங்க, இதுல இருக்கு, கூப்பிடுங்க. நான் சந்தோஷ் உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாரு. ரமேஷ் பாபு சார் சந்தோஷ் கூப்பிடுங்க, அவர் உங்கள்கிட்ட டீட்டெயில் பேசுவார் மீட்டிங் முடிஞ்சோன்னா. நண்பர்களே, இன்னும் அடுத்த 4 பேர் பேச வைக்க போறோம். இதெல்லாம் எதுக்காகனா, நான் ஒரு பயிற்சியாளராக சொல்றதை விட அவங்க முதல் விஷயம் பார்த்துங்க, அவங்க எப்படிலாம் அவங்க இலக்கு அடையணும்னு எப்படி தீவிரமா செயல்பட்டு வெற்றி அடைஞ்சாங்க. ஏன்னா MDRTங்கிறது ஒரு அடைய முடியாத இலக்கு இல்லை. MDRTங்கிறது ஒரு அடைய முடியாத இலக்கு இல்லை. இமயமலையே ஏறுறாங்க இல்லையா, அடைய முடியாத இலக்கு இல்லை. அதுக்கு வேண்டியது என்னன்னா அந்த தீவிரத்தன்மை தான், அந்த ஜெயிச்சு காட்டணும். இதுல அடிப்படை என்னங்க, வருமானம். அதுதான் MDRTக்கு அடிப்படை என்னங்க, வருமானம், சாதனை, அதுக்கு உண்டான கௌரவம் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த செய்யக்கூடிய தொழில அதிக வருமானம் வேணும். இந்த முகவாண்மை தொழிலையும் என்னால அதிகம் சம்பாதிச்சு சாதிச்சு காட்ட முடியும்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா வரீங்க, நீங்களும் சாதிக்கும். ஆகையால் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் கலந்துங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் வெற்றியாளர்கள் ஷேர் பண்ணுவாங்க. அடுத்த பயிற்சியாளர் சேரணுங்கிறவங்க உங்கள் பெயர் மொபைல் நம்பர், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேட் ஓப்பனில் தான் இருக்கும். ஷேர் பண்ணுவோம். அந்த சேட் ஓப்பனில் தான் இருக்கும். வீடியோ தான் க்ளோஸ் ஆகிருக்கும். சேட் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பெயர் மொபைல் நம்பரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போட்டுட்ருங்க. சந்தோஷ் லைனில் இருப்பார். நீங்கள் ஏதாவது சந்தேகம்னா அப்புறம் சந்தோஷம் கூப்பிட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். மீண்டும் சந்திப்போம். வெற்றி நமதே. சார் என்னோட நம்பர் போட்டு, என்னோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8144160777. நம்பர் சேட்லையும் போடுறேன். 8144160777. ஸோ மீட்டிங் இந்த MDRT கோர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேம், உங்க மொபைல் நம்பர் போட்டு இன்ட்ரெஸ்டட்னு போடுங்க. நேம், மொபைல் நம்பர், இன்ட்ரெஸ்டட்னு சேட்ல டைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ரைஸ் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி பீமாமித்ரா சாஃப்ட்வேர் பண்றோம். பிராண்ட் எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம். பீமாமித்ரா பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன், காம்பினேஷன்ஸ் பிளஸ் பாலி சர்வீசிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதே ஒரு பிராண்ட் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா இப்போ சவுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி கிரீட்டிங்ஸ் போஸ்டர்ஸ் அனுப்புறதுக்கு, பர்சனலைஸ்டா அவங்க போட்டோவோட அனுப்புறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணனாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்க மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேட்ல உங்க நேம், மொபைல் நம்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டட்னு போடுங்க.
இன்ட்ரெஸ்ட் போடுங்க. அதே மாதிரி பேமெண்ட் 10,999 பண்ணவங்க ஸ்க்ரீன்ஷாட் மறக்காம சென்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் 6-7 பேர் அமைச்சிருக்கீங்க பேமெண்ட்டு. நான் 5 பேருக்கு வந்திருக்கணும். 2 பேர் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் என்னோட நம்பருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னோட நம்பர் 8144160777 அந்த நம்பருக்கும் அனுப்பிச்சு விட்ருங்க. சேட்ல நேம் இன்ட்ரெஸ்டட்னு போட்டு நேம் அண்ட் மொபைல் நம்பர் போடுங்க. ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரமேஷ் பாபு சார் ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேம் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. செஷன் என் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு வெற்றியாளர்களோட சந்திப்போம். என்னோட நம்பர் சேட்லையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சந்தோஷம் போட்டிருக்கேன். 8144160777. பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரமேஷரோட நம்பர் இருக்கும். 9500455977. நீங்கள் இந்த வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இந்த கிளாஸ் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் எப்போனாலும் கால் பண்ணலாம். நான்